அன்புடைய அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியத்துல 2 இயல்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று நூல் மரபு, அடுத்தது மொழி மரபு. நூல் மரபு என்பது புணர்ச்சியில நூல் மரபுன்னு வரும். அத பின்னால புணரியல்ல நாம பார்க்க போறோம். எந்தெந்த எழுத்து எப்படியெல்லாம் மாறும் புணர்ச்சியில, எந்தெந்த எழுத்து மாறாமல் இருக்கும் என்பதையெல்லாம் நாம் பார்க்க போறோம். அது தமிழ் மொழியினுடைய ஒரு இன்றியமையாத பகுதி. அது பயிற்சியில தொடர்ந்து எழுதும் போது வரும். ஆனாலும் பழந்தமிழில் தான் இந்த புணரியல் விதிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. காலம் செல்ல செல்ல இப்போது பிரித்து எழுதுவதே ஒரு மரபாகிவிட்டது. நல்ல புலமை உடையவர்கள், அழுத்தமான புலமையை பெற்றிருப்பவர்கள் உணர்ந்த நிலையிலே எழுதுவார்கள். ஆனா காலம் செல்ல செல்ல எளிமை கருதி, பிரிப்பது கடினமாக இருப்பது கருதி பிரித்தே எழுதுகிறார்கள். இதுல நாம மேற்கொள்ள வேண்டிய நிலை என்ன என்றால், இதைத்தான் இலக்கணம் சொல்லிக் கொடுப்பவர்கள் முறையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். பள்ளியில பிள்ளைகளுக்காகட்டும் அல்லது மற்றவர்களுக்காகட்டும் சொல்லுகின்ற போது எந்த முறையை மேற்கொள்வது? தொல்காப்பியர் சொல்லியிருக்கக்கூடிய முறையை மேற்கொள்வதா, ஏறத்தாழ நன்னூலாக சொல்லியிருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகளும் அப்படியே? அப்படி இருக்கும்போது இக்காலத்தில் எழுதுகின்றவர்கள் எல்லாம் தனித்தனியாக பிரித்து எழுதுகிறார்கள், அப்படி எழுதுவதா என்ற இந்த 2 வினாக்களில் எதற்கு சரியாக எந்த விடையை, எதற்குரிய விடையை நாம் எடுத்துக்கொள்வது என்பது இப்போது நாம் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் கடல் தாவு படலம் என்பதனை கடராவு படலம் என்று கம்பன் எழுதலாம். கடராவு படலம், அத இந்த காலத்துல கடராவு படலம் என்று எழுதுவது பொருத்தமாக இல்லை. ஏனென்றால் இக்கால மக்களுக்கு இந்த புணர்ச்சி விதிகள் எல்லாம் செயற்கையாகவும் பொருந்தாதனவாகவும் தோன்றுகின்றன. ஆகவே சரி, இயல்பாக எழுதினாலும் கூட குற்றம் இல்லை, அதே பொருளை பயக்குமாயின் என்பதுதான் மிக இன்றியமையானது. தொடி, ஒண்டொடி இருக்கு. இப்ப ஒன் தொடின்னு இப்ப பிரித்து எழுதுகிறார்கள். நீடிற தடக்கை வருது 18. அதை பிரித்து படித்தால் நீள் திரள் தடக்கை. தடக்கைங்கிறத பிரிக்க வேண்டியதில்லை, தடக்கைனாவே அப்படியே இருக்கலாம். அதை தடம் கைன்னு பிரிக்க வேண்டியதில்லை. நீள் திரள் தடக்கை ஒரே ஆசிரியர்கள் அப்படி பிரித்து எழுதி காட்டுவார்கள், பிற்காலத்து ஒரே ஆசிரியர்கள். அதனால எந்தெந்த இடத்தில் மிக கடினமான புணர்ச்சி என்று கருதப்படுகிறதோ அந்த இடங்களில் பிரித்து எழுதலாம் என்ற ஒரு நடைமுறையை, ஒரு மரபை நாம் உண்டாக்கிக் கொள்கிறோம். A new convention. இது ஒரு புதிய மரபை நாம் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். இது இலக்கணத்துக்கு புறம்பல்ல என்றாலும் கூட சரியாக பிரிக்க தெரிந்திருக்க வேண்டும். அது எந்த சேர்ந்த தொடரினுடைய பிரிப்பு என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் இன்றியமையாதது. அந்த அடிப்படையில நூல் மரபு என்றால் நூல் மரபு. அதுக்கு இலக்கண குறிப்பு சொன்னா என்னன்னு சொல்றது? நூலினது மரபு. ஏன் இந்த இடத்துல அது போகணுங்கிறத பின்னால நாம பார்க்க போறோம். அது என்பது 6ஆம் வேற்றுமை உருவு. அது என்பது 6ஆம் வேற்றுமை உருவு. ஆகவே இது 6ஆம் வேற்றுமை தொகை என்று இதனை சொல்ல வேண்டும். நூல் மரபு, நூலினது மரபு. அதை பற்றி பார்த்தோம். நூலினது மரபு என்ன? இந்த இடத்துல நூல் என்பது புத்தகத்தை குறிப்பதல்ல, புத்தகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய எழுத்தை குறிப்பது. அப்படியான புத்தகம்னு சொல்லிட்டு எழுத்தை பற்றி சொல்வது எப்படி பொருத்தம் என்றால் ஆகுபெயர். அது நூலுக்கு ஆகி வந்தது. இந்த எழுத்தை பற்றி சொல்லக்கூடிய இயல் நூல் மரபு என்று பார்த்தோம். அதுல 30 முதல் எழுத்து, 3 சார்பு எழுத்து என்று சொன்னார். பிறகு உயிரும் மெய்யும் சேருகின்ற காலத்து வருகின்ற 216 எழுத்துக்களை பற்றி அவர் குறிப்பிட்டார். ஆகவே இவைகளுக்குரிய மாத்திரை அளவு, குறிக்கக்கூடிய அளவு பற்றி பேசினார். பிறகு அதற்கு பிறகு நூல் மரபு இவ்வாறு நெடில் குறில் என்ற பாகுபாட்டை பெறும் என்று காட்டினார். நெடில் மேலும் நீண்டால் அளவடை என்று சொன்னார். இவையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு மொழி மரபுல
எந்தெந்த எழுத்து எந்தெந்த இடத்துல வரும். மொழி மரபு என்றால் இந்த இடத்துல முதல்ல நூல் மரபுல எழுத்து மரபு சொன்னார், மொழி மரபுல சொல் மரபு சொல்லுகிறார். அதுதான் ரொம்ப கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டியது. மொழி மரபு என்பது சொல் மரபு. அந்த சொல் மரபுங்கிறத கூட புணர்ச்சியில சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணும்? சொன்மரபுன்னு சொல்லணும். ரன்னகரம் இன்னும் சொன்மரபு இங்க வேண்டியது சொல் மரபுன்னு நாம தெளிவா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். சொல் மரபு. இதுல சொல் மரபுல எந்தெந்த எழுத்து ஒரு சொல்லுக்குள்ளார எங்கெங்க வரும், உடல்நிலை மயக்கம், வேற்றுநிலை மயக்கம் என்றெல்லாம் பார்த்தோம். இவ்வாறு வரக்கூடியதுல முதல் எழுத்து, ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்து எது, இறுதி எழுத்து எது, நடுவில் வரக்கூடிய எழுத்துகள் எந்தெந்த எழுத்து எதற்கு பக்கத்துல நிற்கலாம், இவற்றை பற்றி எல்லாம் சொல்லி முடித்தாயிற்று. இப்ப மொழி மரபு முடிந்து போயிற்று ஓரளவு. மறுபடியும் புரட்டி பார்த்தீர்களானால் வீழ் நோக்குல அறிவா நோக்குன்னு சொல்லுவான் இலக்கண ஆசிரியர். இங்க அப்படி போகும்போது பின்னாலே கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கும், முன்னாலேயும் பார்த்து கொள்ளும். அது போல அரிமா நோக்கு வேண்டும், பயில்வோர்க்கு அரிமா நோக்கு வேண்டும். ஆனா என்ன இருக்குன்னு கேட்டா தவளை பாய்ச்சி தான் இருக்கு. தவளை செடியும் இங்க இருந்து அங்க பாயும், அது மாதிரி பாயக்கூடாது. அரிமா நோக்கு என்பது கற்பவர்களுக்குரிய இலக்கணம். முன்னும் தினமா பார்த்து பழைய நூற்பாக்களை கொஞ்சம் புரட்டி பார்த்துக்கணும், ஐயம் ஏற்படக்கூடிய இடங்கள்ல. அதை நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். இப்ப இந்த வகுப்புல நாம பார்க்க போகின்ற இயலுக்கு பெயர் சிறப்பியல். இது எப்படி பிரிப்பதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிறப்பு கூட்டல் இயல், சிறப்பியல். இந்த வகுப்புல பாடம் சொல்லி கொடுக்கும் போது மாணவர்களுக்கு பிறப்பு பிளஸ் சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன, ரெண்டு சொற்களை பற்றி சொல்லுகிற போது பிறப்பு கூட்டல் இயல் சொல்லணும். கூட்டல், பெருக்கல், கழித்தல் இதெல்லாம் தமிழ் சொற்கள். அதை கொண்டு நம்ம சொல்லுகிற போது பிளஸ் மைனஸ் இதெல்லாம் இங்க வரக்கூடாது. சரியான பயிற்று மொழியாக தமிழை உருவாக்குவதில் நமக்கெல்லாம் பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில பிறப்பு கூட்டல் இயல். சரி, எழுத்துக்கள் பிறப்பை பற்றி சொல்லக்கூடிய இந்த இயல் என்ன வகையில் இன்றியமையாமை உடையது? பெரும்பாலும் நான் பேசுகிற போது நீங்கள் முக்கியமானதுன்னு நான் பயன்படுத்த மாட்டேன். என்று முக்கியம் என்பது வட சொல். அதை முக்கியம் என்று தமிழ்மைப்படுத்தி சொல்வார். முக்கியம் மூயிக் யாயும் அது வட சொல். முக்கியம் முக்கியமான. அத நடுவில் ஒரு உயிரை புகுத்தி சொல்வதுதான் தமிழ்மைப்படுத்துதல். சத்துவம் என்பதை தத்துவம் என்று சொல்லுவது போல முக்கியம் என்பதை முக்கியம் என்று. அது எதுக்கு நம்மளுக்கு இன்றியமையாததுன்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த இன்றியமையாததுங்கிற சொல்ல தவறா பலர் பயன்படுத்துகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு கூட பார்த்தா ஒருத்தர் எழுதியிருந்தாரு. ஓரளவு நன்கு கற்றவர் தான். எழுதும்போது சில சமயத்துல யாருக்கும் பிழை வரும். விசும்பில் ஊறுகின்ற மதியங்களும் கரை இருக்கிறதல்லோ அது போல யாருக்கும் பிழை வரும். கற்பிக்கக்கூடிய எனக்கும் நான் சொல்வதிலும் பிழை இருக்கும், யார் சொல்வதிலும் பிழை இருக்கலாம். அத குமர ஒருவர் போன்ற பெரியவர்கள்லாம் சொன்னார்கள், இந்த தப்பெல்லாம் பார்த்துட்டு அதற்காக அவர்களுடைய மதிப்பை நீங்க குறைத்து எண்ண வேண்டாம். பிறர் சீரெல்லாம் குற்றி சிறுமை புறங்காத்துனார். அவருடைய பெருமையை பேசுங்க, அதுதான் பெரும் பண்பு, அதுதான் பண்பாடு. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட எந்த நற்பண்பும் இல்லை. ஆனாலும் அவர் இறந்து போயிட்ட பிறகு அவரை பத்தி என்ன சொல்றது? அவரு நிறைய பேருக்கு உதவி செய்தாரு சொல்றதுக்கு இல்ல, நிறைய பேருக்கு கல்வி கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு இல்ல, பெரும் செல்வத்தை பூட்டி வச்சிருந்தார தவிர யாருக்கும் உதவுறதில்லை. அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்ட போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தேன். ஒருத்தர் சொன்னாரு, அடாடாடா காலையில இந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு அந்த வேட்டியை அப்படி காய போட்டுட்டு நெத்தியில திருநீரோட அப்படி கம்பீரமா வருவாரு, என்ன அழகியா போயிட்டான் யாருன்னா. ஆக இறந்து போயிட்டா யார் மீதும் ஒருவருக்கு பரிவு வரும். அந்த பரிவின் காரணமாக ஒரு பாராட்டு பிறகு. அதுபோல யாரையும் பாராட்டி பழகுதல் என்பது நல்லது. ஆனா அதற்காக செய்யா கூறி கிளத்தல் எய்யாதாகின்றியம் சிறு செல்லாவே நாம் புறநானூற்று. செய்யாதுன்னு சொல்லி புகழ்தல்ங்கிறது தேவையில்லை. ஒரு பரிவுக்காக ஒருவரை பற்றி நல்லதாக சொல்வது நல்லது. ஆனால் அதற்காக அது முகமனாக வெறும் புகழ்ச்சியாக அமைந்து விடக்கூடாது. அந்த வகையில நாம இப்போது பிறப்பியல் என்ற இந்த இயலில் இது என்ன சிறப்பை சொல்லுகிறது, எந்த வகையில் இன்றியமையாதது. நான் சொன்ன இந்த இன்றியமையாதுங்கிற சொல்லை எப்படி கையாளணுங்கிறதுக்கு நம்ம இலக்கியத்தில் எடுத்துக்காட்டு.
நீரின்றி அமையாது உலகு. எது இன்றி எது அமையாதுன்னு சொல்லுவோம். ரெண்டு வரணும் அங்க. நீரின்றி அமையாது உலகு, நீர் உலகு. அதனால இன்றியமையாத பணிக்கு நான் சென்றேன் அப்படின்னு. இன்றியமையாது எது? இந்த பணி எதனை இன்றியமையாததாக கொண்டதுன்னு சொல்லல. அதனால அவ்வாறு வருவது பிழை. அதனால எழுவாய் பயனிலே இயல்பு வேண்டும். அதை பிறகு பார்ப்போம். இப்ப பிறப்பியல்ல இது எந்த வகையில் இன்றியமையானது என்றால், இந்த இயல் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கும், தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கும் என்று சொல்லுவது இந்த இயல். அதனால்தான் இதுக்கு பிறப்பியல் என்று பெயர் வைத்தார். இந்த தொல்காப்பியன் என்ற பேராசிரியர், அறிவின் முனைவன், அவர் சொல்லுகிற போது உந்தி முதலா முந்து வழி தோன்றின் முதல் நூற்பா. நன்றாக இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், நெட்டுறு செய்து கொள்ளுங்கள். நெட்டுறுன்னு நீண்ட நாளைக்கு நிற்குமாறு உரு செய்து கொள்ளுதல். அதனால இந்த முதல் சூத்திரம் மிக மிக நூற்பா, மிக மிக இன்றியமையாதது. இந்த நூற்பாவில் அவர் என்ன சொல்றார் என்றால், உள்ளிருந்து வருகின்ற காற்று. உரையாசிரியர்லாம் என்னென்னமோ எழுதியிருப்பாங்க. நான் அதெல்லாம் தவிர்த்துதான் உங்களுக்கு உரை எழுதி கொடுத்திருக்கிறேன். நான் எழுதியிருக்கிற உரை தொல்காப்பியர் என்ன சொல்றாரோ அதற்கு பொருள். வருவித்து எழுதுகின்ற உரை உரையாசிரியருடைய புறமையை வேண்டுமானால் காட்டலாம். நான் தொல்காப்பியருடைய உள்ளத்தை காட்டுகிறதா என்பது மிகவும் இன்றியமையாதது. எப்படி என்றால், ஆசிரியர் நச்சினார்க்கினியர் எழுதுவாரு, உள்ளிருந்து உதானம் என்ற காற்று. அதாவது வயிற்றுல காற்று இருக்கு. இந்த காற்றை உந்தி முதலாக கொப்புள், அந்த கொப்பூலிலிருந்து பிறக்கின்ற மேலே வருகின்ற காற்றானது அது உதானம்னு அதுக்கு சமஸ்கிருத பேரை சொல்றார். அதே போல உடம்பிலிருந்து கழிகின்ற காற்றை அபானம்னு சொல்றாரு. இந்த ரெண்டையும் சொல்றாரு, உதானம் அபானம். இது மேலே வருகிற உதானம் என்ற காற்றானது ஒரு எழுத்தை பிறப்பிக்கிற போது வயிற்றிலிருந்து வருகிறது, உந்தியிலிருந்து வருகிறது. உந்தி என்பது கொப்பூல் என்பது. அதுக்கு ஏன் கொப்பூல் என்று பெயர் என்றால், கொப்பு என்றால் கொத்து, ஒன்று முளைப்பதற்குரிய ஒரு இடத்துக்கு பேர் கொப்பு, கவையும் கொப்புமாக. அது ஊழ் என்றால் முதிர்ச்சி என்று பொருள். அங்கிருந்து முதிர்ந்து வருகின்ற காற்றானது மேலே வருகின்ற காலத்தில் உந்தி முதலா முந்து வழி தோன்றி, எது அதற்கு முதலிடம் பிறப்பிடம் என்றால் உந்தி. அந்த உந்தியில் இருந்து வருகின்ற காற்றானது முந்து வழி, வழின்னு இருக்கு பாருங்க. என்ன அருமையான சொல். இந்த சொல்ல சொன்னா ஏங்க அதெல்லாம் இப்ப சொல்ல முடியுமா? இப்ப வாயுன்னு சொல்றாங்க. இல்ல, வழி என்பது அருமையான தமிழ் சொல். இப்பவும் அது வழக்கில் இருக்கு, இல்லாம இல்ல. அது தெரியாத சொன்னாங்க, தெரியாத சொல் இல்லை என்றால், காற்று மிக கடுமையாக அடிக்கிற போது அதுக்கு பேர் சூறாவளின்னு பேர். அதாவது வழக்கில் இருக்கு, சூறாவளிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த வழி என்ற சொல்லை மூச்சு காற்றுக்கு பயன்படுத்துகிற போது உயிர் வழி, அது உயிர்ப்புக்கு வழி, உயிர்ப்புக்குரிய வழி என்று அதனை சொல்ல வேண்டும். அதே போல ஹைட்ரஜனா இருந்தா நீர் வழி என்று சொல்ல வேண்டும். வழி என்பது நல்ல தமிழ் சொல். சரி, உந்தி முதலா முந்து வழி தோன்றி உள்ளிருந்து வருகின்ற அந்த காற்றானது மேலே தோன்றி மேலே வந்து தலையினும் மிடத்திலும் நெஞ்சிலும் நிலைன்னு படிக்கணும், நிலைன்னு படிக்க கூடாது. தலை மிடர்னா கழுத்து, நெஞ்சும் மிடற்று தெரியும் என்று சிவபெருமானை சொல்கிறார்கள். மிடறு என்றால் கழுத்து. அத இக்காலத்து சிற்றூர்கள்ல மக்கள் பேசுறவரும் ஒரு முடர் குடிக்கலாம், ஒரு மிடர் குடிக்கலாம், ஒரு முடருன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு விழுங்குதல், தொண்டை எவ்வளவு கொள்ளுமோ அதுக்கு பிறகு ஆகுவேராக அது மிடருன்னு வந்தது. இந்த இடத்துல கழுத்துன்னு பொருள். தலையிலே வந்து நிற்கும் இந்த தலைன்னு சொல்லுகிறார்கள். இதை பற்றி நிறைய கருத்து எல்லாம் மாறுபாடுகள்லாம் வந்தன. அதை நான் கண்ட ஒரு பொருளை உங்களுக்கு அதை உணர்த்துகிறேன். தலையிலும் கழுத்திலும் நெஞ்சிலும் அந்த காற்று அப்படி நிற்கும். எப்படி நிக்கும்னு கேட்டா, இந்த சிக்னல்ல வண்டி நிக்கிறது மாதிரி எந்த பக்கம் போறது, எங்க மறுபடியும் நிக்கிறதுங்கிறதுக்கு தகுந்தது மாதிரி அங்கிருந்து வருகின்ற காற்றானது அங்கு நிற்கும்.
தலையிலும் மிடத்திலும் நெஞ்சிலும் 3 இடங்கள்ல அது அப்படி சற்று நின்று அதற்கு பிறகு மேல வருகிறது. எங்க வருகிறது? பல், இதழ், நாக்கு, மூக்கு. இந்த 3ஆலும் அது செயல்படும். பல், இதழ், நாவு, நாக்கு, மூக்கு, அன்னம், இந்த 5ஆலும் அது செயல்படும். தலை, மிடறு, நெஞ்சு ஆகியவற்றில் நிற்கின்ற காற்றானது பல், வாயுதல், நா, மூக்கு, அன்னம், இந்த 5 இடங்களால் அது எண்முறை நிலையான ஆக மேல இருக்கிற தலை, மிடறு, நெஞ்சு, பல், இதழ், நாக்கு, மூக்கு, அன்னம் ஆகிய 8 வகையான உறுப்புகளால் உறுப்புற்று அமைய 8 வகையான உறுப்பு உற்று அமையுமாறு நின்று நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் முறையாக காணுங்கால் எல்லா எழுத்தும் சொல்லுங்காலைன்னு காலைன்னு இந்த இடத்துல பொழுதுன்னு பொருள். சொல்லுகின்ற பொழுது பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல. ஒவ்வொரு எழுத்தும் தத்தமக்கு உரிய முறையில் பிறக்கும். ஒவ்வொரு எழுத்தும் தத்தமக்கு உரிய முறையில் பிறக்கும். ஏன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட ஒலியோட வேறுபடும். கண்டிப்பாக உறுதியாக வேறுபடும். ஒரே ஒலியில 2 எழுத்து பிறக்கிறது இல்ல. பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல. திறப்பட தெரியும் காட்சியான அதை திறமாக காணுகின்ற காலத்தில் அவையெல்லாம் வேறு வேறு வகையாக பிறக்கின்ற ஒலிகள். இந்த பாட்டுல இந்த நூற்பாவில சொல்லியிருக்கக்கூடிய இன்றியமையான செய்தி எதுவென்றால், வயிற்று உந்தியிலிருந்து பிறக்கின்ற காற்றானது தலை, கழுத்து, நெஞ்சு ஆகிய 3 இடங்களில் நின்று அன்னம், பல், இதழ், நாக்கு, மூக்கு ஆகிய 5 உறுப்புகளால் செயல்பட்டு வேறு எழுத்தாய் பிறக்கும் என்பதுதான் திரண்ட கருத்து. இப்ப அங்கிருந்து வருகின்ற காற்று நெஞ்சில நிற்குங்கிறது சரி, மார்புல நிற்கும் நன்னூலார் சொல்றாரு. மார்பு நெஞ்சு எல்லாம் ஒண்ணுதான். அதே போல கழுத்துன்னு சொல்றாங்க, அது மிடரு சொல்றான். தலையில போய் எங்க போய் நிக்கும்? காற்று நேரம் மேல போடுமா என்றால் அப்படி இல்லை. இதை பற்றி ரொம்ப பெரிய கருத்துக்கள்லாம் இருந்தன. ஆனா கடைசியில நான் போய் அந்த மொழியியல் நிலையில இருந்து ஆய்வு பண்ணதுல அவர் தலை என்று சொல்லுவது இந்த முகம் முழுமையும் சொல்ற. அந்த கழுத்திலிருந்து உச்சந்தலை வரையில அந்த உச்சந்தலைன்னு சொல்றாங்க. ஆயுதக்கு இடங்களை அங்கா முயற்சின்னு சொல்றாரு நன்னூலார். அதெல்லாம் பின்னால சொல்லப்படுகின்ற கருத்துகள். அந்த தலைங்கிறது உண்மையிலே என்ன கருத்துன்னு கேட்டா, கழுத்துக்கு மேல உள்ள எல்லா பகுதியும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு. அதனால அது உச்சந்தலை இல்லை. ஆக இந்த எண்வகை உறுப்புகளிலே பொருந்தி பிறக்கின்ற எழுத்து எப்படியெல்லாம் ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கும் என்று பின்னாடி சொல்ல போறாரு. அது எப்படின்னு கேட்டா, முதல்ல இப்ப தொகுத்து சுட்டல்னு பேர் இருக்கு. எல்லாத்தையும் முதல்ல தொகையா சொல்லியாச்சு. அப்புறம் வகுத்து காட்டும், தனியா எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா பிரித்து சொல்றது. இது 2 பின்னாடி நாம படிக்க போறோம். உத்திகள்ல ஒரு நூல் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள்ல, உத்தினா டெக்னிக், உத்திகள்ல இந்த உத்தி முதல்ல தொகுத்து சுட்டல், பிறகு வகுத்து காட்டும். பார்க்கும்போது 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்றது தொகுத்து சுட்டல். வகுத்து காட்டல்ங்கிறது முருகு, பொருணாறு, 12, முல்லை, பெருகு, வளமதுரை, காஞ்சி, மறுவினிய கோல், நடுவில் வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை என்பது வகுத்து காட்டல். அதே போல 8 தொகைக்கு அதே போல. அதனால இப்ப முதல்ல தொகையாக சொல்லிவிட்டார். அடுத்தபடி இந்த அன்னம்னு ஒரு சொல்லு இருக்கு பாருங்க, அதை எப்படி சரியா ஒலிக்கணும். அன்னம்னு சொல்லக்கூடாது. அன்னம்னா பறவை. அன்னம்னு சொன்னா இந்த எண்ணு இருக்கு பாருங்க, இதுக்கு பிறகு டன்னகல்னு நான் சொல்லி இருக்கிறேன். அங்க ரொம்ப மொழிகள்ல ரெட்ரோஃபிளக்ஸ் சொல்லுவாங்க. நாக்கு வளைந்தால்தான் தா நா இந்த 2 எழுத்துகளும் தோன்ற வேண்டாம். அப்பதான் அது சரி. வளைனா ஒலின்னு அதுக்கு பேரு. வளைனா ஒலி, நாக்கு வளைவதனால் பிறகு ரெட்ரோஃபிளக்ஸ். நாக்கு வளைஞ்சு மேல போய் வாயினுடைய மேற்கூரையை தொடணும்.
தன்னகரம் அப்படின்னு சொல்லுகிற போது நாக்கு வளைந்து அப்படி சொன்னால் அது சரியா இருக்கும். நாக்கு வளையாமல் தொட்டு விட்டால் ரன்னகரம் வந்துடும். அப்படின்னு ரன்னகரம் வந்துடும். வகுப்புல எல்லாம் ரெண்டு சுழிங்கிறாங்கல்ல, அப்படி எல்லாம் சுழியெல்லாம் இங்க கிடையாது. சுழிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ரன்னகரம் வள்ளி நகரத்தை அடித்து வருகிற நகரம். சரி, அதனால அவ்வாறு சொல்லணுங்கிறது சரி. சரி, திறப்பட தெரியும் காட்சி யானைன்னு முடிச்சார். அது என்ன காட்சி யானைன்னு முடிக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. உரையாசிரியர் எழுதல, அதெல்லாம் எழுத வேண்டியதில்லை. அதெல்லாம் உரையாசிரியர் பெரிய கடல். நாம நினைக்கிறது மாதிரி நமக்கு தெரிந்தது தானே எழுதுறாருன்னு எல்லாம் நினைக்க கூடாது. தொல்காப்பியத்துல ஒரு இடத்துக்கு உரை எழுதுகிற போது வறுமைன்னு ஒரு சொல்லுக்கு பொருள் எழுதணும். பேராசிரியர் மெய்ப்பாட்டியல்ல உரை எழுதுகிற போது எழுதுறாரு, வறுமைன்னு என்ன, இல்லாமை அப்படின்னு இப்ப சொல்லுவோம். அல்லது காசு இல்லாமை, பணம் இல்லாமை, பொருள் இல்லாமைன்னு இப்ப சொல்லுவோம். இப்ப அறிவு வறுமைன்னு கூட சொல்றது உண்டு. ஒருத்தன் ஒண்ணுமே அறிவே இல்லாம இருந்தா அறிவால் வறுமைப்பட்டவன் ஒண்ணும் இல்லைன்னு பொருள் அப்படின்னு இப்ப நாம சொல்லுவோம். அப்படி இல்ல. வறுமை என்பதற்கு அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் எழுதுகிற போது பேராசிரியர் அந்த காலத்துல 14ஆம் நூற்றாண்டுக்காரர், அவர் 14ஆம் நூற்றாண்டுக்காரரான பேராசிரியர் உரை எழுதுகிற போது போகம் தொய்க்க பெறாத பற்று உள்ளம்னார். அப்படின்னு என்ன பொருள்னா, ஆசை இருக்கு ஆனா பொருள் இல்லை, அந்த மாதிரி நிலைக்கு பேர் தான் வறுமையினார். எந்த விதமான பற்றும் இல்லாதவனுக்கு அது வறுமை இல்லை. இளங்கோவடிகள் போன்ற ஒரு பெரிய தவ ஞானிக்கு ஒன்றும் வறுமையே கிடையாது அவருக்கு. அதனால வறுமைங்கிறது அவா இருக்கணும், ஆனா தூய்க்கிறதுக்கு பொருள் இருக்காது. அந்த நிலைக்கு பேர் தான் வறுமைன்னு அவர் எழுதினார். ஒவ்வொரு பொருளுக்கும் அதே போல பரிமேலழகர் உரை எழுதும் போது மானம்ங்கிற சொல்லுக்கு எழுதுறாரு பாருங்க. இப்ப சொல்லுங்க, மானம்னா என்னன்னு யாராவது கேட்டா சொல்ல முடியாது. உடனே மானம்னா தன்மானம், அதெல்லாம் அடையோட வர்றதெல்லாம் அதுக்கு வேற பொருள். மானம் என்பதற்கு பரிமேலழகர் உரை எழுதுறாரு, தன் நிலையிலிருந்து சிறிதும் தாழாமையும். நல்லா நினைச்சு பாருங்க, தன் நிலையிலிருந்து சிறிதும் தாழாமையும் ஊழால் தாழில். ஒருவேளை விதிவசத்தினால ஒருத்தன் தாழ்ந்து போயிட்டா, தன்னிலையிலிருந்து சிறிதும் தாழாமையும் ஊழால் தாழில் உயிர் வாழாமையும் மானம். விதிவசத்தினால தாழ்ந்து போயிட்டா உயிர் வாழ மாட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு கணக்காத இரும்புறையை பார்த்துக்க. அதனால இரும்புறை தண்ணீர் தான் என்று பெயர்த்து பெறாது உண்ணான்னு சொல்லி துஞ்சிய பாட்டுன்னு புறநானூற்றினுடைய அடிக்குறிப்பு 72ஆம் பாட்டுக்கு எழுதுவார். அதனால அந்த அடிக்குறிப்பு ரொம்ப இன்றுமையாது. அதாவது சேரன் கணக்கால் இரும்புறை சோழன் செங்கனானோடு திருப்போர்ப்புறத்து பொழுது பற்றுக்கோற்பட்டு தண்ணீர் தாவன் சிறை கடந்து தண்ணீர் தாவென்று பெயர்த்து பெறாது உண்ணான்னு சொல்லி துஞ்சிய பாட்டு எழுதுவார். அதனால அவ்வாறு மானங்கிற சொல்லுக்கு அவர் அப்படி உரை எழுதுவார். அதனால நமக்கு தெரிந்ததுதானே நினைக்க கூடாது, அது நுட்பம் இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லினுடைய நுட்பத்தையும் விளக்குவதுதான் உரை. இந்த காலத்து எழுதுகிற உரைக்கெல்லாம் அந்த மாதிரி மதிப்பு இல்லை. கூட பார்த்தேன் இந்த இதுல வலைத்தளத்துல நிறைய பேர் தொல்காப்பியம் பற்றி சொற்பொழிவுதான் நிகழ்த்திருக்கிறாங்க. அந்த சொற்பொழிவுகளுக்கும் ஒரு காலத்துல அரசன் சண்முகனாரும் மாதவ சிவஞான சுவாமிகளும் அவர்கள்லாம் தொல்காப்பியத்திற்கு சொன்ன விளக்கத்துக்கு நிறைய வேறுபாடு இருக்கிறது. அது இந்த காலத்துல இப்படித்தான் பாடம் சொல்லி கொடுக்கணும் போல தெரியுது. அப்பதான் அவங்க சொல்லுவதுதான் அதெல்லாம் குறை இல்லை. எப்படியோ தொல்காப்பியம் பரவணும் சரி. கனடாவில் பேசுகிறாரு, வாஷிங்டன்ல பேசுகிறாரு, எல்லா இடங்கள்ல அவையெல்லாம் பேசுகிறாரு. நிறைய இடங்கள்ல இப்ப தொல்காப்பியத்தை பற்றிய கருத்து, அதை பற்றி சிந்தனை கருதுகோள் வந்திருக்கின்றன, வரவேற்கத்தக்கது. அதனால காட்சியான் அப்படின்னு வந்தா காட்சியான் இருக்கணும். காட்சியால்ங்கிறது காட்சியான். அந்த அகரத்துக்கு பேரு காட்சியானங்கிறதுல வருகின்ற அகரம் ஈற்றசை. அது கடைசியில ஒரு தொடர் முடிகிற போது வரக்கூடிய அகரம். அப்படிதான் முடிக்கணும். காட்சியான அப்படின்னா காட்சியால் பொருள், அகரத்துக்கு பொருள் இல்லை. காட்சியால் சிறப்பட தெரிகின்ற காட்சியினால் பார்த்தால் இந்த 8 வகையான முறையில் உறுப்புகளை பொருந்தி பிறக்கக்கூடியது எழுத்து. ஒவ்வொரு எழுத்தும் நம்ம சொல்ல போறார். இப்ப
ஒரு எழுத்திலிருந்து இன்னொரு எழுத்துக்கு ஒலி வேறுபாடு இருக்கிறது. கொஞ்சம் தப்பி போட்டுட்டா ஒரு காவு தானே கூட போடுறேன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றா உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்லுகிறேன். வரலாற்று இதை யாரும் எப்போ எழுதினாங்க, அதுக்கு பிறகு வழக்கத்து போச்சு. இருந்தாலும் புலமை கொள்ள வேண்டும் என்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி. வீரராகவ முதலியார்னு ஒருத்தர் இருந்தார் காஞ்சிபுரத்துல. அவர் கண் இல்லாதவர். அவருக்கு பேர் அந்தகக்கவி வீரராகவ முதலியார்னு பேர். அவரு நிரம்பிய புலமை உடையவர். 2 கண்ணும் பிறவியிலே இல்லாவிட்டாலும் கூட கேட்டு 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 படித்து எண்ணற்ற இலக்கியங்களை படித்ததோடு அல்லாமல் இலக்கியங்களை படைத்தும் தன்னுடைய திறத்தை காட்டியவர். அவர் பேர் அந்தகக்கவி வீரராகவ முதலியார். அவரு ஒரு முறை சந்திரவானம் கலம்பகம் என்று ஒரு நூலை எழுதினார். அதை அரங்கேற்றுக் கொண்டிருந்தார்கள். அருமையான ஒரு நூல் அது. இந்த மாதிரி நூல்கள்லாம் இப்ப யாரும் படிக்கிறது இல்லை. அந்த நூல்ல ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு, முப்பட சேற்றின் அமுதவயல். பையன் தான் படிக்கிறான், மாணவன் படிக்கிறான், நூலை அரங்கேற்றுகிறான். அவர் எழுதிய நூல், அவர் எழுதுறத அவர் சொன்ன நூல். அவர் சொன்ன நூல் அதை எழுதி கற்றவர்கள் நிறைந்த அவையில அந்நூல் அரங்கேற்றப்படுகிறது. முப்பழ சேற்றின் அமுத வயல் அப்படின்னு படிச்சான் பையன். அப்பதான் அந்த அவைக்குள்ளார புகுந்தா ஒரு பெண். அவ கவிராயருக்கு கண்டாம் கெட்டதென்றால் மதியும் கெட்டதோன்னா. என்ன பாருங்க, என்ன கடுமையான சொல்லுது. கவிராயருக்கு கண்டாம் கெட்டதென்றால் மதியும் கெட்டதோன்னு. பாட்டிலே விடை உள்ளது அப்படின்னு சொன்னான். கவிராயருக்கு அங்கருக்கு வீரராக முதலியாருக்கு பொறுக்கல. ஆனா என்ன பிழைன்னு அவர் கேட்கல. ஏன்னா அவர் பெரும் கல்வியாளர். மாணவனை பார்த்து மறுபடியும் படினார். முப்பழ சேற்றின் அமுத வயல். 3 பழத்தையும் பிழிந்தா சேருன்னு எழுதிட்டார். பின்னால வயல்னு வர்றதுக்கு தகுந்த மாதிரி சேருன்னு எழுதிட்டார். அது எப்படி இருந்திருக்கணும், முப்பழ சாற்றின் அமுத வயல்னு இருக்கணும். அவரு விரைவா கண்ணில்லாதவர் ஒரு வேகமா சொல்லுகிற போது பின்னால வயல்னு வர்றதுக்கு தகுந்தது மாதிரி சரின்னு சொல்லிட்டார். முப்பழ சேற்றின் அமுத வயல். உடனே அவன் ஒரு முறை அப்படி படிச்ச உடனே பிழை தெரிஞ்சு போச்சு இவருக்கு. உடனே சொன்னாரு, தம்பி வயல்ல கொம்மை வெட்டி காலை நட்டு படினார். அதாவது சேருங்கிறதுல கொம்பை வெட்டி அப்புறம் காலை நட்டா சாருன்னு ஆயிடும். அந்த பெண்ணுக்கு பெயர் அமைச்சி. இந்த அமைச்சி என்பவள் நிரம்பிய கல்வி கற்றவள். அதற்கு பிறகு ரொம்ப பல பேராலும் பாராட்ட பெற்ற பெரும்புலமை படைத்த அந்த அம்மை பல அவைகளிலே நல்ல ஆற்றல் மிகுந்த சொற்பொழிவுகள்லாம் ஆற்றி இருக்கிறாள் என்பது வரலாறு. அதை பின்னால பார்ப்போம். அதனால சேரு சாரு எழுத்து கொஞ்சம் வேறுபாடு, ஆனாலும் பொருள் எவ்வளவு நிம்மதியாக வேறுபட்டு இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அல்லது இறையன்பு காரணமாக பாடலை சொல்லுகின்ற பழக்கம் உடையவர்கள் இருந்தால் வழக்கமாக பலரும் செய்யக்கூடிய ஒரு பிழை இருக்கிறது. அதனை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது என்ன என்றால், மான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை, இது வள்ளல் பெருமானுடைய பாடல், வள்ளல் ராமலிங்க சுவாமிகளுடைய பாடல். வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நக்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊங்கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே இருக்கு. இந்த பாட்டை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க சரியாதான் சொல்றீங்களான்னு பாருங்க. இந்த பாட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு. இந்த பாட்டை திரும்ப சொல்லி பாருங்க. வான்கலந்த மாணிக்க வாசக, வானாடி சென்று அடைந்து விட்ட மாணிக்க வாசகரே, வான்கலந்த மாணிக்க வாசகன் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கா. நான் கலந்துன்னா ஒன்னும் கலப்படம் செய்யல. பாட்டை தன்னுடைய உள்ளத்தோடு கலந்து கொள்கிறார். உள்ளத்துல கொண்டு போய் கலந்து பார்க்கும்போது நான் கலந்து பாடுங்கால் எப்படி இருக்கு. நக்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து, கருப்பன் சாற்றுல தேனை ஊற்றி, நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து அப்புறம் பால் கலந்து, நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து, அது வரையில சரி. அப்புறம் தான் சிக்கல் இருக்கு.
பொருள் எழுதுறவங்க கூட தப்பா எழுதிட்டாங்களே. நெற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து, ஊன் இறைச்சியை கலந்தா அது எப்படி? அந்த இடத்துலதான் இருக்க பொருள். நெற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து இவையெல்லாம் என் ஊரில் கலந்து. அந்த இடத்துல வேற்றுமை உருவு மாறுது. அதுதான் இலக்கணம். அதுதான், அதற்குதான் தொல்காப்பிய கல்வி வேணும். அதாவது நெற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்துன்னா தேனை கலந்து 2ஆம் வேற்றுமை, பால் கலந்துன்னா பாலை கலந்து 2ஆம் வேற்றுமை, செழுங்கனி தீன் சுவைகள் தீன் சுவையை கலந்து 2ஆம் வேற்றுமை. இவையெல்லாம் என் ஊன் கலந்தது என் ஊனில் கலந்து. அந்த இடத்துல 5ஆம் வேற்றுமை உருவு இருக்கு, ஊனில் கலந்து. இவற்றை எல்லாம் கொண்டு போய் என்னுடைய தசையின் உள்ளே, என்னுடைய சதையின் உள்ளே கொண்டு போய் செலுத்தினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதுன்னு சொல்றேன். அதனால பாட்டினுடைய பொருள் நுட்பத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த வேற்றுமை அறிவு, வேற்றுமை உருவு அறிவு வேண்டும். எந்த வேற்றுமை எங்க வருகிறதுன்னு பார்க்கணும். தொகை வரக்கூடிய இடத்துலதான் வேற்றுமை உருவு உள்ளார செருகி இருக்கும். அந்த செருகி இருக்கக்கூடிய வேற்றுமை உருவை வெளியே கொண்டு வந்து எந்த உருவன்னு பார்த்து பொருள் கொண்டால்தான் விளங்கும். இது சங்கப்பாடல்கள் பல இடங்களில் பல பேருக்கு பொருள் மாறுபாட்டை உண்டாக்கக்கூடிய தொகையாக அமையும். தமிழ் இலக்கணத்திலே வேற்றுமை தொகையும் அல்வழி தொகையும் சரியா படிச்சுட்டா 50 விழுக்காடு தேர்ச்சி பெற்று விட்டார்கள் பொருள். அதை பின்னால பார்க்க போறோம். அதுதான் புணரியல் தொகை மரபு என்று வரக்கூடிய இடங்கள்ல அதற்கு தான் தலைமை இடம் கொடுக்கப்படும். சரி, அதனால இப்ப உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்கும் முதல்ல சொல்ற. அவ்வழி எவ்வழி, இந்த அவ்வழி அங்கு அப்படி அப்படின்னு எல்லாம் வரக்கூடிய இடத்துல உரையா சொல்லினாலும் பண்டறி சுட்டுன்னு எழுதுவாங்க. முன்பு சொல்லப்பட்டதை சுட்டுவது, முன்பு கூறியதை நினைவு கூறுவது, முன்பு கூறியதன் தொடர்ச்சியாக அமைவது பொருள். அவ்வழி மேல சொன்னார்ல உந்தி முதலான்னு, அது போல அதுக்குரியவாறு அவ்வழி. அவ்வழிங்கிறதுக்கு அப்புறம் இப்பு போட்டிருக்கு பாருங்க. அவ்வழி பன்னீர் உயிரும் இப்பு போடாம எழுதக்கூடாது. இருந்தா ஈகர ஈது அந்த இடத்துல வந்திருக்கு, அந்த இடத்துல வரும். அப்படி வருகிறது வழிபாடுங்கிற இடத்துல வள்ளியன்னு கேட்கக்கூடாது. அங்க தொகை வேற. இங்க அவ்வழி அவ்வழி கண் அவ்வழி பன்னீர் உயிரும் 12 உயிரும். அடிக்கடி சொல்ல வேண்டியதில்லை, 12 தெரிந்து கொள்வீர்கள் நன்றாக. 12 இல்ல 12. பன்னீர் உயிரும் தம்நிலை பிரியா. இந்த இடத்துல இன்னொரு செய்தி சொல்ற. 12 புலவர்னு எழுதக்கூடாது. 12ங்கிறது அகிரிணை எழுது பெயர். 12 குதிரைகள் எழுதலாம், 12 புலவர்கள் எழுதக்கூடாது. 12 புலவர்னு எழுதக்கூடாது. புலவர் 12 எழுதும். யாரும் எழுதுறது இல்லை. இப்ப பெரிய பேரறிஞர்களுடைய நூல்கள் எல்லாம் கூட 12 புலவர்கள் எழுதுறாங்க. அது காலத்தை ஒட்டி அது ஒண்ணும் பிழைன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்படி எல்லாம் இப்படி எழுதுனா எளிதா இருக்கிறது, எல்லாரும் புரிந்து கொள்வார்கள்ங்கிறதுக்காக எழுதுறாங்க. ஆனால் புலவர் 12, உரையாசிரியர் 20 அப்படின்னு எழுதணும். அதுதான் ஒரு முறை. அவ்வழி பன்னீர் உயிரும் உயிரெழுத்துகள் 12 தம் நிலை திரியா விடற்று பிறந்த வழியின் இசைக்கும். அந்த கருத்து வர்ற காத்து அதற்கு பிறகு எந்த விதமான தடையும் இல்லாமல் வெளியே வருமானால், கருத்திலே பிறந்த வழி அது தம் நிலை திரியா, தன்னுடைய நிலையில எந்த மாற்றம் அடையாமல் வறுமையானால், வெளியே வருமானால் அதுதான் உயிரெழுத்து. தமக்குரிய தன்மையில் மாறுபடாமல் வருவது. இந்த குரல் வலை இருக்கிற ஆங்கிலத்தில் லாரிங்ஸ் சொல்றாங்க. LARYNX லாரிங்ஸ். அது அந்த இடத்துல அந்த ஒலி அதிர்வு நாளங்களை உள்ளடக்கிய மூச்சுக்குழாயின் மேற்பகுதி. அது மூச்சுக்குழாயினுடைய மேற்பகுதி. அந்த இடத்துல ஒலி அதிர்வு நாளங்கள் இருக்கு. இந்த காற்று அங்க மோதன உடனே வாயை திறந்த அளவுல அந்த உயிரெழுத்து பிறக்கின்றன. அந்த உயிரெழுத்து பிறக்கிறது எப்படியெல்லாம் பிறக்குதுங்கிறத அடுத்த நூற்பாவிலிருந்து வரிசையா சொல்றார். அவற்றுள்
எவற்றுள்? அவற்றுள் தான். பண்டறி சுட்டு, பண்டே சொல்லப்பட்ட ஒன்றை சுட்டி கூறுதல். அவற்றுள் ஆயிரண்டு அங்காந்து இயலும். வாய திறந்த அளவுல அங்காந்த அளவில் இரண்டும் பிறக்கும். வேறு எந்த முயற்சியும் தேவையில்லை. வாய குறுக திறந்தால் அகரமும், அகல திறந்தால் ஆகாரமும் பிறக்கும். அதான் வேறுபாடு. அப்படின்னு பாருங்க, ரெண்டு இடங்களை நம்மால் மறக்க முடியாது. மொழி தோன்றக்கூடிய இடத்தை பற்றி எல்லாம் ஒரு இலக்கண ஆசிரியர் சொல்றது சரி. ஆனா பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு இடத்துல எழுதினாரு, தமிழ் என்பது ஒரு இயற்கையின் மொழி என்று எழுதினார். எப்படி இருந்தால், காக்கை காவென்று தன்னை காப்பாற்ற சொல்லும். காக்கை காங்கிற அதுக்கு என்ன பொருள்? என்ன காப்பாற்று பொருள். காக்கை காவென்று தன்னை காப்பாற்ற சொல்லும். ஒரு கிளை, ஒரு கிளி இருக்குது, அது கீச் என்று சொல்லும். காக்கையை காவென்று தன்னை காப்பாற்ற சொல்லும் ஒரு கருமுகில் தான் கடமடா என்று உரைக்கும். கடமடான கடமையடா என்று பொருள். கருமுகில் தான் கடமடா என்று, அது என்னுடைய கடமையில பெரியது. அதனால கழுதை, நீங்க பூனை கிளி கத்துனா உடனே பூனை ஞாம் காக்கின்றோம், ஞாம் காக்கின்றோம்னு சொல்லுவா. உடனே கழுதை அதை என கழிந்து போகும். அதாவது ஒவ்வொரு விலங்கும் பறவையும் பேசுகின்ற இயல்பான ஒலியிலெல்லாம் தமிழ் இருக்கிறது. அவற்றிலிருந்துதான் தமிழை கொண்டார்கள். தமிழ் என்ற ஒரு மொழி பிறந்தது இயற்கையில் இருந்து. யாரும் 4 பேர் உட்கார்ந்து செயற்கையா உருவாக்கல. அந்த கருத்து எதை சொல்லுகிறது என்றால், வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கிணையா தென்மொழியை குடமொழிக்கு வகுத்து தந்தார் கொல்லேற்று பாகம் என்று சொல்வது பிழை. மொழியை ஆண்டவன் தன்னுடைய உடுக்கையிலிருந்து தோற்றுவித்தான் என்று சொல்லுவதும், பாணினிக்கு வடமொழியை சொல்லிக் கொடுத்தவன் அகத்தியருக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தான் என்று சொல்லுவதெல்லாம் பிழையான புராண கருத்துகள். இந்த மொழி இயற்கையிலிருந்து உருக்கொண்ட மொழி இது. அதனால அவ்வாறு வருவது அவர் சொன்னாரு, காக்கை காவென்று கத்தும். அதை பிற்காலத்தில் திரைப்பட பாட்டுல கண்ணதாசன் சொல்லுகிற போது, கன்றின் குரலும் கன்னித்தமிழும் அம்மா அம்மான்னு. இந்த கன்று, பசுனுடைய கன்று, அந்த பசு வாயை திறந்தா அம்மா ஆங்கிற அந்த எழுத்து இயல்பாக வாயை திறந்த அளவுல பிறக்குதுங்கிறத ஒரு திரைப்பட பாட்டு கூட விளக்கக்கூடிய அளவுக்கு இலக்கியமாக இருந்திருக்கிறது. சரி, அதனால இயல்பான வாயின் திறத்தில் அகர ஆகாரங்கள் பிறக்கும். இந்த இடத்துல ஆகாரங்கிறதுக்கு பொருள் வேற. அகர ஆகாரங்கள் பிறக்கும். என்ற ஒலி பிறக்கும் என்று பொருள். சரி, அடுத்தது இப்ப இயல்பாக எல்லாம் சொல்றாங்க, மருந்து மாத்திரைய தாய் குழந்தைக்கு கொடுக்கிற போது எங்க காட்டு அப்படின்னா வாயை அங்காந்து காட்டு என்று பொருள். அங்காத்தல் என்றால் வாயை திறத்தல் என்று பொருள். அது சிற்றூர்கள் வடாக்காடு மாவட்டத்துல சொல்லுகிற போது, நேற்று நல்லா தான் இருந்தா இன்னைக்கு அங்காந்துட்டான் அப்படிமா. அங்க தெற்கு மாவட்டங்கள்ல வாயை குழந்துட்டான். அதனால வாயை திறந்து மூச்சு அது வழியா போயிட்டு பொருள். அதனால அவ்வாறு வரும். அடுத்தது 2 எழுத்து இப்ப முடிச்சாச்சு, 12 எழுத்துல. அடுத்தது ஐ என இசைக்கும் அப்பால் 5. இப்பால் 2 சொல்லியாச்சு. இப்ப அடுத்தது அப்பால் 5 சொல்றாரு. அப்பால் 5 அவற்றோர் என்ன, அவற்றை போலவே. எவற்றை போலவே? மேலே சொன்ன ஆகாரங்களை போலவே. அவற்றோர் என்ன, இந்த 5 எழுத்துகளும் ஐ என்ற 5ம் மேலே சொல்லப்பட்ட அகர ஆகாரங்களை போலவேதான். அவைதான் அன்பல் முதல் நாள் அடியுற பிறக்கும் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த அன்னத்தினுடைய மேற்பல் இருக்கிற மேற்பல் வரிசையை நாக்கினுடைய அடி போய் பொருந்த
அதாவது கடைவாயில ஈன்னு சொல்லுகிற போது கடைவாயில இருக்கிற அன்ன பகுதியை நாக்கினுடைய அடிப்பகுதி போய் பொருந்தணும். அப்படின்னு சொல்றக்கூடிய இடத்துல தொண்டையினுடைய உட்பகுதியை இந்த நாக்கினுடைய உட்பகுதி போய் அப்படியே போய் பொருந்த பிறக்கும். அப்ப பாருங்க, நல்லா பாருங்க. இப்ப அப்படின்னு சொன்ன நாக்கு அடிப்பகுதி தான் போய் தொடுது. வள்ளலாருடைய பாட்டுல ஈயென்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும் என்னை ஈந்தது எந்த போதவர்க்கு இல்லை என்று சொல்லாத திறம். எவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டாரு பாருங்க. இதுதான் வாழ்க்கையே அப்படித்தான் இருக்கணும். யார்கிட்டையும் போய் எனக்கு கொடுன்னு கேட்கக்கூடாது. அதே போல என்னை கொடு என்று கேட்கிறவர்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இந்த ரெண்டையும் எனக்கு கொடுப்பா இறைவான்னு கேட்டார். இறைவன் கேட்கிறாரு, இந்த 2 வாரம் கொடு எனக்கு போகும். எல்லாருக்கும் உதவ வேண்டும். தமிழுடைய குறிக்கோளே என்னவென்றால், அவர்கள் தவறாக சொல்கிறார்கள். தலைவன் பொருளிட்ட போகிறான் என்று சொன்னால் எதற்காக அப்படின்னா இல்லறம் நடத்த இல்ல, அதற்காக அவன் பொருளிட்ட போகல. சரி, திருமணம் செய்து கொள்கிறானே எதற்காக? கணவன் மனைவி 2 பேரும் இல்லறத்திலே இருந்து அவர்கள் இன்பமாக வாழ்வதற்கு. அதுவும் இல்லை, அது குறிக்கோள் இல்லை, அது தலைமையா. அதுதான் அதெல்லாம் அந்த செயல்கள்லாம் நடக்குது. ஆனா அவையெல்லாம் தலைமையாக மாட்டார். எது பின்ன தலைமை? தமிழ் இலக்கியத்தில் சொல்லுகிறார்கள். குறிஞ்சி பாட்டுல தலைவன் சொல்லுகிறான், நான் உன்னை மணந்து கொள்ள வேண்டும். எதற்காக என்றால், நம் இல்லத்திற்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் வரையாது நாம் உணவு வழங்க வேண்டும், அவருடைய பசி போக்க வேண்டும். சமூக கடன், சமுதாய கடன், எல்லாருடைய பசியை போக்க வேண்டும். அதுவே நம்முடைய கடன். அந்த விருந்து புறந்திருந்ததிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது இன்பம். இன்பத்துப்பால்னு இந்த உடலால் பெறுகின்ற இன்பம் மட்டுமல்ல, உள்ளத்தால் பெறுகின்ற இன்பமும் இன்பம். ஆகவே ஈகை பெரும் செல்வனாக வழங்க வேண்டும். நான் பொருள் ஈட்டி வருவேன், அதை நீ வைத்து நிர்வாகம் செய்கின்ற காலத்தில் எல்லாருக்கும் உதவ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் குறிஞ்சி பாட்டுல. அதே போல அத அரிதாய அறநீதி அருளியோர் கழித்தலும் பெரிதாய பகை வந்து பேணாரை பெறுதலும் புரிவமர் காதலில் புணர்ச்சியும் தரும் என்று தெரிவெண்ணி பொருளையும் சென்ற நம் காதலர் அப்படின்னு கலித்தொகையில 9வது பாட்டுல சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன பொருள்னா, அரிதாய அறநீதி அருளியோர் கழித்தலும். நமக்கு உதவியவர்களுக்கெல்லாம் நம்ம உதவ வேண்டாமா? அதுக்காக பொருள் தேட போயிருக்கான் தலைவர். பகையெல்லாம் வெல்ல வேண்டாமா? எது பெரிய பகை? வறுமை பெரிய பகை. அதையெல்லாம் வெல்ல வேண்டாமா? அதற்காக அந்த பொருளிட்ட போயிருக்கலாம் என்று இப்படி பொதுநலம் காரணமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அடுத்தவர்களை யார் இருக்கிறாங்கன்னு தெரியாமே வாழ்ந்து முடிவதல்ல இந்த வாழ்க்கை. ஊர் நாடு, அதுதான் 5 பிரிவாக பிரித்து விசிராந்தையார் பேசுவார். என்னன்னா, வாழ்ந்த என் மனைவி மக்கள் நிரம்பினர், ஆக என்னுடைய மனைவி மாற்றி உட்பட்டால் என் புதல்வர்கள் நான் இனியர், அது மட்டுமல்ல யான் கண்டனையர் என் இளையர், அது மட்டுமல்ல என்னுடைய ஊரில் சார்ந்தோர்கள் என் வேந்தனும் அல்லவை செய்யான் காத்தோர். அதனால அகம்புறம் 2 செம்மையா அமைந்திருப்பதுன்னு திருசராந்தையார் பாட்டு காட்டுது. அதனால அவ்வாறு வாழ்வதுதான் வாழ். வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும். வேந்தனுக்கு பெரிய கடமை. அவ்வாறு அவனிடத்து குடிமக்களாக இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் பிறர் துயர் களைகின்றவர்களாக இருக்கிற போது வேந்தன் பாரம் குறைகிறது. அதையெல்லாம் அவர் சொன்னார். இப்ப அப்படி எல்லாம் இல்லாம அப்படின்னா, மகாத்மான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உங்களுக்கு ஒரு செய்தியா சொல்லுகிறேன். எங்கேயும் நீங்க இலக்கிய வரலாற்றுல அதை பார்க்க முடியாது. ஆனா அதை குறிப்பாக நம்ம ஊவே சாமிநாத அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. அப்படின்னு கேட்டா, அந்த மகாத்மானுக்கு இருந்த ஒரு பெரிய உள்ளவருக்கு பாருங்க, அது வேற யாருக்குமே வராது. அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மாணவர்கள் பல பேருக்கு பாடெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு தன்னுடைய வீட்டுல அப்படி எல்லாம் இருத்தி உணவெல்லாம் கொடுத்து சொன்னாரு. ஆனாலும் அவரு வறுமை வயப்பட்டதும் உண்டு. அந்த காலத்திலும் கூட அவர் பாடம் சொல்றத மறக்கல, ஏடு எழுதுறத மறக்கல. அப்படி இருந்த மகாத்வான் அவர்கள் ஒரு முறை பெங்களூருக்கு போனாரு. அங்க அவரை வரவேற்ற பெரும் செல்வராக விளங்கியவருடைய மாணவர் வல்லூர் தேவராஜ பிள்ளைங்கிறவரு தன்னுடைய வீட்டில் அவர் தங்க வச்சு, ஐயாவுடைய உதவியாக எனக்கு ஒரு நூல் எழுதி கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னா, உடனே அதுக்கு என்ன
எழுதி கொடுக்கறதாவது எழுதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூல் முழுமையும் சொல்லி முடிச்சார். அருமையான ஒரு நூல் அது. அந்த நூலுக்கு பெயர் குசேலோ பாக்கியானம். குசேலனுடைய கதை ரொம்ப அருமையா, வடமொழியில கூட அப்படி ஒரு நூல் சொல்லப்படலாம். அவ்வளவாக குசேல வாக்கியானம் படிச்சு பாருங்க. அந்த குசேல வாக்கியானத்துல குசேலம் இங்கிருந்து போகும்போது பலலாம் தெரிய காட்டி பருவரல் முகத்திற்கூட்டி, ஐயோ நான் போய் எப்படி எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு நான் கண்ணன்ட்ட சொல்லுவேன். வாய் வராத, இந்த நாக்கு அசையாத, இல்லை என்று சொல்லுவது இறப்பது என்பது என்னுடைய மான உணர்வுக்கு ஏடாயிற்று என்று சொல்லி மனைவி ரொம்ப வற்புறுத்தி சொல்லிருக்கா, எப்படியாவது கேட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு. அங்க போய் தன்னிடம் இருந்த அவலை கொடுத்து விட்டு கேட்காமே திரும்பி விடுகிறார் குசேலன். அந்த காப்பியத்தை எழுதி கொடுத்ததற்காக தன்னுடைய தட்டுல ஒரு பொருளையும் வைத்து உடையெல்லாம் வைத்து கொடுத்து ஒரு தேவராஜ பிள்ளை அனுப்பிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த புத்தகத்தை அச்சு போட்டார். அச்சுல இப்பவும் பாத்தீங்கன்னா குசேல வாக்கு யார் எழுதியதுன்னு வல்லூர் தேவராஜ பிள்ளை எழுதியதுன்னு இருக்கும். நூற்றுக்கணக்கான பாடல்களுடைய குசேல வாக்கியானம் என்ற அந்த நூல் மகாத்தான் மீனாட்சி சுந்தரம் எழுதியது என்ற நூல செய்தியை சாமிநாத குறிப்பாக புலப்படுத்தாவிட்டால் நமக்கு தெரியாது. அது மாதிரி நடக்கிறது உண்டு. நிறைய எழுதி எல்லாம் கொடுக்கறதெல்லாம் நடந்திருக்கிறது. அந்த மாதிரி பாவத்தை நானும் கூட பண்ணிருக்கிறேன். அது வேற. அதனால யாராவது வந்து கேட்கும்போது என் பெயர்ல எனக்கு ஒரு நூல் வேணும் சொல்லுங்கன்னா, சரி சொல்றதுதான், என்ன பண்றது, அதனால ஒண்ணும் இல்லை. நான் எப்படியோ இந்த நூல் வெளியில போய் எல்லாருக்கும் பயன்பட்டா சரிங்கிற அந்த கருத்து தான். சரி, அதனால அது இருக்கட்டும். அதுல ரொம்ப அருமையான தொடர் அந்த பாட்டு. பல்லலாம் தெரிய காட்டி பருவரல் முகத்திற்கூட்டி இல்லையே அப்படின்னு சொல்ற அந்த நிலை வரக்கூடாது மனிதர்களுக்கு. அதனால அதை சொல்ற. அடுத்தது இந்த எழுத்து வடிவங்கள் இப்போது உள்ளன போல பண்டு இல்லை. அவை எழுத்து வடிவங்கள் மாறி வந்திருக்கின்றன. அவற்றை பற்றி ஒரு வகுப்புல பின்னால எந்தெந்த எழுத்து இப்படி 6 வகையாக எழுத்துக்கள் மாறி இருக்கின்றன, அவற்றை பின்னால பார்ப்போம். அடுத்தது 5 எழுத்து, 2 எழுத்து, 7 எழுத்து சொல்லியாச்சு. அடுத்து 5 எழுத்து என இசைக்கும் அப்பால் 5ம். இந்த 5ம் என்ன ஆச்சுன்னு கேட்டா இதழ் குவியும் போது வரும். இந்த எழுத்து அப்படின்னு சொல்லுகிற போது 2 இதழும் குவிய வேண்டும். இதுல நீங்க இலக்கணம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஏற்கனவே நூன்மரபுல சொல்லியிருக்கிறாரு குற்றியல் உகரம்னு. அந்த குற்றியல் உகரம் உகரமாக இருந்தாலும் கூட அது தன்னுடைய மாத்திரையில் குறைந்து ஒலிப்பதனால அங்கு இதழ் குவிவது இல்லை. பாக்கு, காட்டு அப்படின்லாம் வருகிற போது அந்த உகரம் முழுவதுமாக இதழ் குவிவது இல்லை. அப்படி இதழ் குவியாத உகரத்துக்கு பேர் குற்றியல் உகரம்னு அங்க சொல்லிட்டார். இங்கே சொல்லக்கூடிய உகரம் தனி உகரம் என்ற எழுத்து. என்ற அந்த 5ம் இதழ் குவிந்து இயலும் அப்படின்னு இதழ் ஒலின்னு இதுக்கு பேரு. அதனால இப்ப 5, 5, 10, 12 எழுத்துக்கு இலக்கணம் சொல்லியாச்சு. இதுல எந்த விதமான ஐயமும் வருவதற்கு இடமே இல்லை. ஆனால் ஒரு வினா, அவரு 2 எழுத்து சொன்னாரு, அப்புறம் 5 எழுத்து சொன்னாரு, அப்புறம் 5 எழுத்து சொன்னாரு, 3 வகையா தானே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 12 எழுத்துகள் இருக்கின்றனவே, இவற்று பிறப்பில் வேறுபாடு இருக்கும் அல்லவா, இருந்தால்தானே தனித்தனி எழுத்தா பிறக்கும் அப்படின்றதுக்காக அடுத்த நூற்பால தத்தம் பிரிவே சிறிய என்ப. இவைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒலி வேறுபாடு தத்தம் பிரிவு சிறிய, அளவினால் சிறியது. ஏன் சிறியன்னு சொன்னார்னா 12 எழுத்துகளுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ற பன்மையினால சிறிய அப்படின்னு சொன்னார். சிறிய என்ப ஒரு எழுத்துக்கு சிறியதுன்னு சொல்லியிருப்பார். 12 எழுத்துகளுக்கு சொல்றதுனால 12 எழுத்துகளும் அடையக்கூடிய வேறுபாடுகள் சிறிய என்பன்னு சொன்னதுனால தொல்காப்பியர் தனக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த இலக்கண விதியை இங்கு சொல்லுகிறார். அதனால 12 எழுத்துக்களை பற்றி நாம இப்ப பார்த்தோம். உயிரெழுத்து முடிந்து போயிடுச்சு. அடுத்தது மெய் எழுத்துக்கள் சொன்னோம். இப்ப அருமையான ஒரு இலக்கணங்கிறது தான் பார்க்கணும். எந்த மொழியிலையாவது இந்த 3 நூற்பா மாதிரி வருதான்னு பாருங்க, வராது. ககார நகாரம் முதல் 4,
சகார நகாரம் இடைநான், தகார நகாரம் நுனினான். இந்த மூணு எப்படி வருதுன்னா, இந்த எழுத்து வரிசையை பற்றி ரொம்ப பேர் காங்க சாஞ்சா டானா தானா ஏங்க இந்த வரிசைன்னு. இதுதான் உள்ளார இருந்து பிறக்கிற வரிசை தான் இது. காங்கா சாஞ்சா தானா தானா பாமா இங்க முடிஞ்சிருக்கு பாருங்க. குரல் வலையில தொடங்கி மகரம் சொல்லுகிற போது பாமா இதழ்ல முடியுது. அப்புறம் உள்ளார அடையக்கூடிய வேறுபாடுகளுக்கு தகுந்தாற் போல பிறக்கக்கூடிய எழுத்துக்களை தனியா சொல்றாரு. இதுதான் வரிசை. காங்கா சாஞ்சா தானா தானா பாமா. அப்புறம் என்ன பண்றாரு, யாரா லா வா லா லா அது இடை எழுத்துக்களை ஒரு வரிசைப்படுத்திட்டாரு. கடைசியில வா நா அவ்வாறு சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதையே பார்த்தோம். இப்ப அதனால ககாரம் நகாரம் இந்த எழுத்தை சரியா சொல்லணும். இந்த இரண்டாவது எழுத்த நகாரம் சொல்லணும், அப்படின்னு சொல்லணும். இந்த எழுத்தையும் அடுத்து வரக்கூடிய ஞாங்கிறதையும் வேறுபாடு இல்லாம ஒழிக்கக்கூடிய வழக்கம் பல இடங்கள்ல இருக்கு. பல பேர் விஞ்ஞானம் சொல்றதில்லை, விஞ்ஞானம் வாங்க. அது இந்த வடார்காடு மாவட்டத்துல அந்த வழக்கு இன்னும் இருக்கு. விஞ்ஞானம் விஞ்ஞானம் அது விஞ்ஞானம்னு சொன்னாது சொல்றான். அது அத இஞ்சி ஞா அப்படின்னு சொல்லணும். சமணர்கள் கொஞ்சம் மூக்கொலியாக பேசுவார்கள்ங்கிறத திருஞான சம்பந்தத்தினுடைய மதுரை ஆலவாய் தேவாரத்துல சொல்லுகிற போது ஞமன ஞான ஞோன சமணர்கள், அதுல நாங்கிற எழுத்து அதிகமா அவர் பயன்படுத்தி இருப்பார். அது மாதிரி மூக்கால பேசுறாங்க அவங்க. அதனால சரியாக இந்த எழுத்துக்களை ஒழிக்க வேண்டும். ககார நகார நகாரம் முதல்னா அன்னம் அன்னம். அதனால நாக்கினுடைய அடிப்பகுதியும் அன்னத்தினுடைய அடிப்பகுதியும் பொருந்துகின்ற நிலையில் பிறப்பது க என்ற இரண்டு எழுத்துகள். அதனால இதுல ஒண்ணும் ஐயா இருக்க முடியாது. அடுத்தது உடனே நாட்டினுடைய நடுப்பகுதியும் அன்னத்தினுடைய நடுப்பகுதிக்கும் வர்றார். சகார நகாரம் இடைனா அன்னம். சகார சகாரன்னு தான் சொல்லணும், சகாரன்னு சொல்லக்கூடாது. சகார அல்லது பேசும்போது இந்த சாங்கிற ஒலிய அப்படி சொல்றாங்க. அச்சம்ங்கிற இடத்துலதான் சா வருமே தவிர சக்கரங்கிற இடத்துல சாதான் வரும். அதே மாதிரி சகார ஞகாரம் இடைனா அன்னம். நாக்கினுடைய இடைப்பகுதி அன்னத்தினுடைய, அதாவது அன்னம் அன்னம்னு சொல்ற இடத்துலலாம் வாயினுடைய மேற்கூரை, மேல கூரை போட்டிருக்குல்ல வாய்க்கு, அதுல மேற்கூரை பகுதி இடைனா அன்னம், நடுப்பகுதியை போய் பொருந்தும் பிறக்கும். அடுத்தது தகார நகாரம். தகார நகாரம் ரெண்டு வளைநாவலி, நாக்கு வளையணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அப்படி சொல்லிக் கொடுக்கணும், நாக்க வளைக்கணும் அப்படின்னு. தகார நகாரம் நுனினா அன்னம். நாக்கினுடைய நுனி போய் நுனி அன்னத்தை போய் தொடுகிறது. அதனால நுனி நுனிங்கிறதுக்கு பாருங்க ரன்னகரம் போட்டிருக்கு. நுனினா அன்னம். வம்புக்காக எழுதுறது உண்டு. சில சமயத்தில் நானே மாணவனா இருக்கும்போது நுனித்தறிந்த கல்விங்கிறதுக்கு தன்னகரம் போட்டு எழுதினேன். நுனித்து நுனித்து அறிந்து அப்படிங்கிறது, அதுக்கு நுண்மையாக அறிந்துங்கிற பொருள் எழுதினேன். எங்க ஆசிரியர் பார்த்துட்டு ரொம்ப எழுதியிருந்தாலும் சரியா இருக்குன்னா, கருத்தை பற்றி சொல்லுகிற போது நுனித்துன்னு தன்னகரம் போடணும். கிளையில சொல்லுகிற போது ஒரு கிளை நுனியில போய் மரத்தினுடைய நுனியில போய் நின்ற போது ரன்னகரம் போடணும். அதான் சில வேறுபாடுகள் எல்லாம் இருக்கு, ரொம்ப நுட்பமானது. அதெல்லாம் போக போக நிறைய தெரிந்து கொள்ளலாம். மொழி திறன் முட்டறுத்தல் பரிமையான இதை எடுத்துக்காட்டா காட்டுறாரு. கற்க கசடல அந்த குரலுக்கு உரை இருக்கிற போது மொழித்திறன் முட்டறுத்தல். மொழி கற்கின்ற போது நிறைய முட்டு வரும், தடை வரும், அதெல்லாம் நீக்கணும். நான் ஒரு முறை எழுதினேன் இலக்கணம் ஒரு முட்டுக்கட்டைன்னு எழுதினேன். ரொம்ப பேருக்கு அப்படிதான் நினைவு இருக்கு, இலக்கணம் ஒரு முட்டுக்கட்டைன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அது முட்டுக்கட்டைங்கிறது என்னன்னு தெரியாம இருக்கிறவங்க தான் அப்படி நினைக்கிறாங்க. அது சிற்றூர்கள்ல அல்லது பெரிய பேரூர்கள்ல தேர் கடவுளை சாமியுடைய உருவச்சிலையை வச்சு தேரை இழுத்துட்டு போவாங்க. அப்படி தேரை இழுத்து கொண்டு போகிற போது
அந்த தேரினுடைய 2 பக்கத்துலயும் ஆட்கள் என்ன பண்ணிருப்பான், மரக்கட்டைய கையில வச்சிருப்பான். இந்த தேடு கொஞ்சம் திசை திரும்பி எங்கேயாவது சாலையில கீழே இறங்காம இருந்ததுன்னா டக்குன்னு போய் அந்த கட்டையை போட்டு சக்கரத்தை நிறுத்திடுவான். அதுக்கு பேர், அந்த கட்டைக்கு பேர் முட்டுக்கட்டை. அது எதுக்கு முட்டுக்கட்டை? நேரான பாதையில போகாம தவறான பாதையில தேர் போகுமே ஆனால் தடுப்பதற்கான முட்டுக்கட்டை. சரியான வழியில போகுமாறு செலுத்துவதற்கு துணையானது முட்டுக்கட்டை. இலக்கணம் அப்படித்தான். சரியான வழியில நீங்க மொழியை கையாளுவதற்காக துணையாக இருப்பதுதான் இலக்கணம் என்ற முட்டுக்கட்டை. அதனால முட்டுக்கட்டைன்னு சொல்றது தப்பு இல்லை. இலக்கணம் ஒரு முட்டுக்கட்டை. அது சரியான வழியில் நம்மை செலுத்துவது. நாம் பிழைபாடு இல்லாமல் எழுதுவதற்காக வருவதுதான் அந்த முட்டுக்கட்டை, இந்த இலக்கணம். அதனால அந்த இலக்கணத்தை அந்த உணர்வோட நாம படிக்கணும். அதெல்லாம் நிறைய பின்னால நிறைய பயிலலாம். மொழித்திறன் முட்டறுத்தல் வேண்டும். அதாவது பாரதிதாசன் 17 வயதுல உட்கார்ந்து ஒரு திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவை கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய அந்த சொற்பொழிவாளர் பேசும்போது அல்லையீது 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 என்று நான் மறைகளும் கேளாயின்னு படிச்சார். அவர் சொன்னார், பாட்ட சொன்னார், அல்லையீது 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 என்று நான் மறைகளும் கேளாய். உடனே புரட்சி கவிஞர் சொன்னாரு, கேளாய் இல்லைங்க, கேளான்னு தான் இருக்கணும். கேளாயின்னு சொல்லாதீங்க, கேளான்னு தான் இருக்கணும். நீ சின்ன பையன் சும்மா இருப்பா, உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன் அப்படின்னாரு அந்த சொற்பொழிவாளர். இல்ல இல்ல நீங்க என்ன படிச்சிருந்தா என்ன தப்புதான் ஐயா அப்படின்னு அந்த காலத்துல ஒரு அஞ்சாம சொன்னார். உடனே அங்க இருக்கிறவங்க புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டா போச்சுன்னு சொல்லி திருவிழாடல் புராணத்தை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து புரட்டி பார்த்தா பாரதிதாசன் சுப்ரத்தன் சொல்றதுதான் சரியா இருக்கு. சரி தப்பா நீ படிச்சேன்னு கேட்டாராம். இப்பதான் சொன்னாரு, பாரம் பெரியசாமி பிள்ளையிடம் படிச்சேன், பல்லாறு பக்தரிடம் படிச்சேன்னு சொன்னாங்க. அப்ப சரியா இருக்கும்பான்னு அதான் உனக்கு இவ்வளவு புலமை இருக்குன்னா. புரட்சி கவிஞர் திருவிளையாடல் புராணத்தையும் கூட அவ்வளவு எளிய சிறு வயதிலே தெளிவா படிச்சு அறிஞ்சிருக்கிறாரு, பாடம் கேட்டிருக்கிறார். அதனால நல்ல ஒரு புலமை அடைய வேண்டும் என்பதற்கு எழுத்தண்ணி படிக்கக்கூடிய அந்த திறம் நமக்கு இயல்பாக அமைய வேண்டும். நிறைய இருக்கு. அது கடல். நம்ம என்ன அதிகமா அந்த கடல்ல ஒரு கையளவு அள்ளிக்கிட்டு இருந்திருப்போம், அவ்வளவுதான். அதனால எவ்வளவு இருக்கிறது. நாம் நம்முடைய துறைதோறும் துடித்தெழுந்து கற்கின்ற காலத்தில் இயல்பான இலக்கணத்தை சரியாக தெரிந்து கொண்டிருந்தால் எந்த பிழையும் நேராது பாதுகாத்துக் கொள்ளலாம். அதுதான் மொழியினுடைய நோக்கு, மொழி கற்பதனுடைய நோக்கு. சரி, அடுத்தது இப்ப தகார 6 எழுத்துக்கு சொல்லியிருக்காரு. இந்த 6 எழுத்து ஒரு வரிசையா சொல்றாரு பாருங்க. நாக்கு அன்னம் போய் பொருந்த பிறப்புங்க. படம் போட்டு பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். அடி நாக்கு அடி அன்னம், நடுநாக்கு நடு அன்னம், நுனி நாக்கு நுனி அன்னம். 6 எழுத்து முடிச்சு போச்சு. அடுத்தது அவ்வாறு எழுத்தும் 3 வகை பிறப்பின. இந்த 6 எழுத்துக்கள் சொன்ன அது 3 வகையாக பிறக்கும் அப்படின்னு தொகுத்து சொல்றாரு. மேலே வகுத்து காட்டல், இப்ப தொகுத்து சுட்டல், அது மாதிரி சொல்றாரு. அடுத்தது இந்த இடத்துல எல்லாம் சொல்லுகிற போது கொஞ்சம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தானா பிறக்கும் அப்படின்னு சொன்னா உடனே நீங்க டா நான் சொல்லி பார்க்க கூடாது. இதை எப்படி சொல்லி பார்க்கணும்? மெய் எழுத்துங்கிற மறந்துடக்கூடாது. இட்டு இன்னுன்னு சொல்லணும். தானான்னு சொல்லிட்டீங்கன்னா உயிர் எழுத்து இருக்கு அதுல. அதனால அப்படி சொல்லக்கூடாது. இட்டு இன்னு அப்படின்னு சொல்லணும். அதே போல இக்கு இன்னு அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அந்த ஒலி உறுப்புகள் போய் பொருந்துவதை நாம அறிந்து கொள்ள முடியும். அப்படி சொல்லாம அதுல நூற்பாவில் இருக்கிறதுன்னா நூற்பாவில வசதிக்காக அவர் எழுதியிருக்காரு. செய்யுளாக அமைய வேண்டும் என்பதற்காக எழுதியிருக்காரு. இக்கு இங்குன்னு எழுத முடியாது. ககாரம் நகாரம் அப்படின்னா இக்கு இங்குன்னு பொருள். அதனால மெய்யெழுத்துகள் இவ்வாறு பிறக்கும். அதே போல இப்ப அடுத்தபடி என்ன சொல்ல போறாரு? தானா தானா இல்ல, இத்து இந்து. இத்து இந்து என்ற 2 எழுத்துகள். அன்னம் நன்னிய பல்முதல் மருங்கி இந்த இத்துன்னு சொல்லி பாருங்க. அந்த நாக்கு அந்த பல் முதல் மருங்கி அன்னத்திற்கு நெருக்கமாக உள்ள மேற்பல்லினுடைய அடியை போய் பொருந்த பிறக்கும். நாக்கினுடைய நுனி போய் அன்னத்தினுடைய அடிப்பகுதியை போய் பொருந்த பிறக்கும்.
அது எப்படி இருக்கும்? அன்னம் கண்ணிய பல்முதல் மருங்கின் நானுனி பறந்து கொஞ்சம் தட்டையாகணும் நாக்கு, நானுனி பறந்து கொஞ்சம் விரிந்து மெய்யுற ஒற்ற நல்லா போய் பொருந்தணும், ஒற்றணும். மெய்யுற ஒற்ற தாமினிது பிறக்கும் தகார நகாரம். அவ்வாறு நிலையில் தா நா இத்து இந்து என்ற 2 எழுத்துகள் மெய்யெழுத்துகள் பிறக்கும் அப்படின்னாரு. அதை இத்து சொல்லிக் கொடுக்கும் போது இத்து இந்துன்னே சொல்லிக் கொடுக்கணும், இக்கு இன்னா சொல்லிக் கொடுக்கணும், இட்டு இன்னுன்னே சொல்லிக் கொடுக்கணும், மெய்யெழுத்தாவே சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது 94வது நூற்பா ரானா, அதாவது இட் இன் கற்ற அப்படிங்கறத வாணியம்பாடி பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு இப்பவும் கற்றம்பாங்க. இட்டு அப்படி சொல்லக்கூடாது, கற்ற இட்டு அப்படின்னு சொல்லணும். கற்ற கல்வி அப்படின்னா அணரி நுனினா அன்னம் ஒற்ற. அணரி என்பதற்கு என்ன பொருள் என்றால், நாக்கு நுனியானது பறந்து அன்னம் ஒற்ற, அன்னத்தை போய் ஒற்ற ரகான் நகான் ஆயிரண்டும் பிறக்கும். மிக மிக இன்றியமையாத ஒரு நூற்பா. இதுல நீங்க இந்த முதல் நூற்பாவை உந்தி முதலா முந்து வழி தோற்றுங்கிறத மனப்பாடம் பண்ணீங்க. அடுத்தபடி ரொம்ப இன்றியமையாத நூற்பா இந்த 94, 95 2ஐயும் நிட்டுள் செய்து கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டா, இற்று இன்னு என்ற இந்த 2 எழுத்துகள் நுனி நாக்கு போய் அன்னத்தை போய் ஒற்ற பிறக்கும். ஒற்றங்கிறது ரொம்ப இன்றியமையாத சொல், அதை அடிக்கோடு கொண்டு வச்சுங்க. நாக்கு நுனி போய் ஒற்றணும், இற்று இன்னு அப்படின்னு சொல்லுகிற போது நாக்கு நுனி போய் அங்க போய் ஒற்றுகிறது. ஆனா அடுத்து வருகின்ற இல்லு இள்ளு என்ற 2 எழுத்துகள் வேறுபாடு பாருங்க. இல்லு இள்ளு இந்த 2 எழுத்துகள், அதாவது கல் கள், அது மாதிரி இல்லு ஈழ் என்ற அந்த 2 எழுத்துகள் என்ன? நுனினா அணரி, நுனி நாக்கு பறந்து அன்னம் வருட, மேல ஒற்ற இங்க வருட, அதுதான் வேறுபாடு. இல்லு அப்படின்னு சொல்லுகிற போது ஒற்றுவது மட்டுமல்ல, அது வருடமும் செய்ய வேண்டும். அன்னம் வருட ரகார ரகாரம் ஆயிரங்களும் பிறக்கும். அணரின்னா மேலே சென்றுன்னு அர்த்தம். அணரி என்றால் மேலே சென்று என்று பொருள். வடார்காடு மாவட்டத்துல பாலமதினு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நானும் நண்பர்களுமாக போனோம். மலையில ஏறணும். மலையில ஏறிய பிறகு அங்க போற வழி தெரியல. அங்க ஒரு அம்மா விறகு கட்ட தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு எளிய காட்டு பகுதியினுடைய பெண்மணி இங்க இருந்து வந்தாங்க. அவங்க கிட்ட வழி கேட்டோம். அவங்க 2 சொற்களை சொன்னாங்க. என்னால இன்னும் மறக்க முடியல. மொழி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்ததுங்கிறதுக்காக எனக்கு ஒரு மகிழ்ச்சி. வேலூர்ல நான் பணியாற்றிய காலத்துல அந்த பாலமதிக்கு போனோம். நடந்தே போய் ரொம்ப தொலைவு போய் அங்க போய் அந்த மலையில இருக்கும்போது வழி தெரியாம திகச்ச போது அந்த அம்மாவை பார்த்து எப்படியே போறதுமான்னு கேட்ட போது அந்த அம்மா சொன்னாங்க, இப்படியே போய் அங்க அந்த மேட்டுக்கு பக்கத்துல இழிங்கன்னாங்க. இழிங்கன்னா இறங்குங்கன்னு பொருள். அருவி இழிந்தது, மலையிலிருந்து அருவி இழிந்ததுன்னு இறங்கிட்டுன்னு பொருள். அப்படியே அங்க இழிங்க. அப்புறம் இழிந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பெரிய மேடு ஒண்ணு வரும். அந்த மேட்டுல ஒரு பாறை அணரி நிக்கும்னாங்க. அணரின்னா அண்ணாந்து நிக்கும்னு அர்த்தம். அது அந்த அம்மா எனக்கு புரியும், எங்களுக்கு புரியுதோ இல்லைங்கிறதுக்காக பாம்பு தலையை தூக்கலாம்லன்னாங்க. நல்ல பாம்பு தலையை தூக்கணும். அணரிங்கிறதுக்கு இப்படி ஒரு பொருள் எந்த அகராதியில போய் பார்க்க முடியும். ஆகவே எல்லாரிடத்தும் கல்வி இருக்கிறது. எல்லாரிடத்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு இருக்கு. அதனால யாரையும் எளியிருந்து மதிக்க கூடாது. வான்குருவியின் கூட வந்தவர்க்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாருக்கும் செய்யறிதான்னு சொன்னாங்க. அவையா வீட்டுல உங்களுக்கு எல்லாம் பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்றால் 7 இளம் தமிழ்
அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. 7 இளம் தமிழ், 7 தமிழ், 7 இளம் தமிழ். அது இந்த 7 இளம் தமிழ்ங்கிற புத்தகம் 10 ரூபா தான். அதாவது ஒரு $1 8ல் ஒரு பகுதி. இந்த 7 இளம் தமிழ்ங்கிறது இப்ப நிறைய அச்சாயி தமிழ்நாட்டில் நிறைய வீடுகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. வீடுதோறும் இந்த 7 இளம் தமிழ் இருக்கணும். வெற்றி வேட்கை, குந்தை வேந்தன், மூதுரை, நல்வழி, இதெல்லாம் முதலா 7 நூல்கள் ஒன்னா தொகுத்து போட்டிருக்காங்க. உரையோடு போட்ட பதிப்பும் இருக்கு. அது ஒரு பெரிய ரொம்ப வசதி படைத்தவரும் இல்லை. அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஓய்வூதியத்தை இந்த புத்தகத்தை அச்சிட்டு எல்லாருக்கும் போற இடத்துல எல்லாம் இலவசமா கொடுத்துக்கிட்டே போனார். அப்படிப்பட்ட ஒரு அறப்பணியினால்தான் தமிழும் வளரும், இளம் பிள்ளைகளும் அதை நல்ல ஆர்வமா படிக்கலாம், எல்லாருக்கும் பொருள் விளங்கும். அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கூட பொருள் விளங்கும். ஆட்சி சொல்லி தெரியும். அது அந்த 7 நூல்களையும் ஒரு நூலாக பதிப்பிட்டார். அந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த புத்தகத்தை 7 இளம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா முடிந்த போதெல்லாம் படிக்கட்டும். ஒரு பாட்டு 2 பாட்டா படிக்கட்டும். அது ரொம்ப பயனாக இருக்கும். சரி, அடுத்தது அனதீங்கத்துக்காக சொல்றதுக்காக சொன்னேன். ஆக அந்த அம்மா, சிற்றூர்ல இருக்கக்கூடிய அம்மா, இந்த 2 சொற்களையும் அங்க ஒரு பெரும்பாறை அனதி நிற்கும். இப்படியே போய் இழிங்க. இந்த 2ம் இந்த அருமையான இலக்கிய சொற்கள், அவற்றை பார்த்தோம். அடுத்தது இந்த லா லா எப்படி பிறக்குங்கிறத, நாவிளிம்பு வீங்கி அன்பல் முதலுற ஆவையின் என்னும் ஒற்றவும் வருடவும், மேல ஒற்ற வருட சொன்னார். இப்ப ஒற்ற வருட என்ற அந்த 2 நூற்பா சொன்ன பிறகு இப்ப சொல்றாரு அது எப்படி பிறக்குங்கிறத. நாவிளிம்பு வீங்கி அன்பல் முதலுற ஆவையின் என்னும் ஒற்றவும் வருடவும் லகார லகாரம் 2ம் பிறக்கும். வீங்கின்னு தடித்துன்னு பொருள். மேற்பல்லின் அடியை பொருந்த அங்கு நாக்கு அன்னத்தை ஒற்ற லகரம் பிறக்கும். வருடும் போது லகரம் பிறக்கும். அதான் அந்த இடத்துல அந்த வேறுபாடு இருக்கு. அது தெரியாம எழுதிடக்கூடாது. 2 எழுத்துக்கும் ஒரு பிறப்பு இல்ல. ஒற்றும் போது இல் பிறக்கும், வருடும் போது இல் பிறக்கும். அதனால அந்த வேறுபாட்டை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால இந்த 3 நூற்பாவும் ரொம்ப இன்றியமையானவை. அது தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த நூற்பா ரொம்ப எளிது, எல்லாருக்கும் தெரியும். இதழியைந்து பிறக்கும் பகார மகாரம். 2 இதழும் பொருந்தும் போது பா மா பிறக்கும். இப்பு இம்மு, இப்பு இம்மு 2 இதழும் பொருந்து பிறக்கும். இப்பு இம்மு. இந்த இடத்துல ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ற நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 மெய் இருக்கிற இப்பு இம்மு, இந்த 2 மெய்யும் இல்லாம ஒரு பாட்டு பாடணும். இப்பு இம்மு இல்லாம ஒரு பாட்டு பாடணும்னா பாடலாம். அது மாதிரி பாடுறதுக்கு பேரு இதை ஒட்டாமல் பாடுவது. ஒரு 100 முழுமையும் கூட அப்படி பாடி இருக்கிறாங்க. 100 பாட்டு இப்படி பாடி இருக்கிறாங்க. அதாவது எங்கேயும் இப்பு இம்மு வரல. அது பேரு நிரோட்டக யமக அந்தாதின்னு பேரு. அந்தாதி யாத்திர பாடுனதுனால அதுக்கு அந்தாதின்னு பேரு. நிரோட்டக யமக அந்தாதி. இதெல்லாம் பின்னாடி வந்தவங்க தானே செஞ்சாங்க. முன்னாடி யாராவது செய்திருக்கிறாங்க? திருவள்ளுவர் இதையும் செய்திருக்கிறார். திருக்குறள்ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அவரு ஒரு 4-5 குறள்ல இந்த வேலையை செய்திருக்கிறார். 489வது குறளை பாருங்க. 4-8-1. ஆமா, 489வது குறள்ல எய்தற்கரியது எய்தக்கால நிலையை செய்தற்கரிய செயல் பாரு. காலமறிதல்ங்கிறது அதிகாரம். அதுல எய்தற்கரியது எய்தக்கால் அந்நிலையை செய்தற்கரியது செயல். இப்பு இன்னும் வரல, இதை ஊட்டல. அதனால இப்பு இன்னும் என்று சொல்ல வேண்டும் என்றால் இதை 2ம் ஒட்டி வர வேண்டும் அப்படின்னு இலக்கணம் சொன்னார். சரி, அடுத்தது யா. இந்த யாவுக்கு மொழிநூல்ல இது அரை உயிர்னு சொல்லுவாங்க. இது மெய்யெழுத்து தான், ஈ தான். இந்த ஈ அரை உயிர்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இது உடம்புடு மெய்யாக வரும். மணி கூட்டல் அழகு, மணி அழகு.
யா ஒரு உடம்பெருமையா, ஒரு யாவும் வாவும் உடம்பெருமையா வரும். அதனால இந்த இடத்துல ஈங்கிற எழுத்து எப்படி பிறக்குது? அன்னம் சேர்ந்த முழற்றெழு வழியிசை, அதாவது கழுத்திலிருந்து வருகின்ற அந்த வழியானது காற்றானது அன்னம் சேர்ந்த நிலையில் கண்ணுற்று அடைய யகாரம் பிறக்கும். அதாவது கழுத்துல நிற்கின்ற காற்றானது மேலெண்ணத்தை சென்று பொருந்த இந்த எழுத்து, இந்த ஈ என்ற எழுத்து பிறக்கும். ஈ அப்படின்னு சொல்லுகிற போது ஈ அப்படின்னா மேலெண்ணத்தை போய் இந்த காற்று போய் பொருந்த பிறக்கிறது. ஈ ஈ வேற பெரும் முயற்சிகள் இதுக்கு தேவையில்லை. சரி, அதனாலதான் எனக்கு அரை உயிர்னு சொல்றதுக்கு காரணம், ஏறத்தாழ உயிரெழுத்து பிறக்கிறதோட கொஞ்சம் தான் எனக்கு முயற்சி கூட. அதனாலதான் இது அரை உயிர், செமி வவல் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல. அத பார்த்தோம். அடுத்தது இப்ப உயிரெழுத்து சொல்லியாச்சு. அடுத்து வல்லெழுத்துக்கு சொல்லி இருக்கிறாரு. காங்கா சாஞ்சா டானா சொல்லியாச்சு. நான் மெல்லெழுத்தும் சொல்லியாச்சு. அதே போல இப்பு வல்லெழுத்து சொல்லியாச்சு, இன்னும் மெல்லெழுத்து சொல்லியாச்சு. இப்ப அடுத்தபடி நெல்லெழுத்துகளுக்கெல்லாம் சொல்லியாச்சு. சொன்ன பிறகு என்ன சொல்றாரு? நெல்லெழுத்து ஆறும் பிறப்பினாக்கமும் சொல்லிய பள்ளி நிலையினாயினும் 6 நெல்லெழுத்துகளும் இன்னவாறு பிறக்கும் என்று அதற்குரிய இடத்தை சொன்னாலும் கூட, இந்த பள்ளிங்கிறது அது கொஞ்சம் இருந்து ஓய்வு எடுக்கிற இடம். சொல்லிய பள்ளி நிலையினாயினும் அங்க கொஞ்சம் தேங்குது. அதாவது மதுரை மாவட்டத்துக்கு இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், ஆனைமலைன்னு ஒரு மலை இருக்கு. ஊருக்குள்ளார போறதுக்கு முன்னாலே அது யானை படுத்துறது மாதிரி நீண்ட பெரிய மலை, தும்பிக்கை மாதிரி இருக்கு முன்னால இருக்கிற பாறை. அந்த ஆனைமலை இருக்கிற அந்த ஆனைமலை ஒரு கல்வெட்டு இருக்கு. அது ஆரிதன் கொடுதித்தோம் அப்படின்னு இருக்கும். ஆரிதன்ங்கிறது ஒருத்தன் பேர். அவன் சமண முனிவருக்கு ஒரு கல்வெட்டு, ஒரு படுக்கை பண்ணி கொடுத்துருக்கான். படுக்கைன்னா ரொம்ப வசதியான படுக்கை எல்லாம் கிடையாது. இந்த கழுத்து வச்சுக்கிறதுக்கு உயரமா ஒரு பாறையில அதை வச்சுட்டு கீழே ஒரு பள்ளமா செதுக்கிருப்பான். பக்கத்துல ரெண்டு குழியை வெட்டியிருப்பான். அது எதுக்குன்னா மழை பெஞ்சா தண்ணி தேங்க, அதுதான் அவர் குடிச்சுக்குவாரு. அந்த மலையில உச்சியில உட்காந்துட்டு அவர் எழுதுவாரு. யாரு இவரு அப்படின்னா, அவருக்கு ரொம்ப மரியாதையா பேரு ஐயன் ஆரிதம். ஐயனாரிதனா பிற்காலத்துல சொன்னாங்க சமண முனிவர். அந்த சமண முனிவர்கள் பேசுகின்ற காலத்துல மூக்கின் ஒலியினால பேசுவார்கள் என்று தேவாரத்தில் 2 பேர் சொல்றாங்க. நெல்லெடுத்த ஆறும் பிறப்பின் ஆக்கம் சொல்லிய பள்ளி. இந்த பள்ளிங்கிறது படுத்துட்டே அவங்க பாடம் சொன்னாங்க அந்த சமண முனிவர்கள். இந்த கற்படுக்கையில உடம்புல வலி இல்லை. வெளியே ஊர்ல எப்பயாவது இறந்து கேட்டு உண்ணுகின்ற சமண முனிவர்களும் இருந்தார்கள். இருக்குமிடம் தேடி என் வசிக்கு அந்த முழுக்கமுடம் வந்தால் உண்பே என்று சொல்லி அங்கேயே படுத்து பட்டினி கிடந்து நோன்பு இருந்து நல்ல நூல்கள்லாம் ஓலையில எழுதி வச்சு போன சமண முனிவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஊர் வணிகர்கள் உதவி செய்வார். அவர்கள் படுக்கையில கற்படுக்கை வெட்டி கொடுத்தாங்க. அவ்வப்போது உணவு கொண்டு போய் கொடுத்தார்கள். இதெல்லாம் அந்த ஆனைமலையில நிறைய சமணர்கள் இருந்தாங்க. சம்பந்தர் பேசுகிற போது ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் அல்லது சேர் ஈனர்களுக்கு எளிய நிலையே ஆலவாய் அவன் முன் நிற்கவேன்னு பாடுறார். அதனால ஆலவாயில இருக்கிற இறைவன் துணையா இருக்கிறார். அதனால அந்த ஆனைமலையில இருக்கிற ஆயிரக்கணக்கான முனிவர்களை என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு அவர் பாடுறார். அதனால நிறைய முனிவர்கள் அங்கு பள்ளி என்று சொல்லப்படுகின்ற அந்த கற்படுக்கையில இருந்து கொண்டு பாடம் சொன்னதுதான் பிற்காலத்துல பள்ளிங்கிற சொல்லு பிறப்புக்கு காரணமாச்சு. பாடம் சொல்றதுக்கு பள்ளி, அது சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி. பள்ளின்னா பெரிய கட்டடம் அதெல்லாம் இல்ல, மலை சரிவுகள்ல அங்கங்க மேல மலை நீட்டிட்டு இருக்கும்போது அது உள்ளார குறைந்த நிலையில நிழல் கொடுக்கும். அங்க படித்து கிடந்தவர்கள் அவர்கள் அப்போது மாணவர்களுக்கெல்லாம் பாடம் கற்பித்தார்கள். அது பள்ளி என்று பெயர். அதுவே பிற்காலத்தில் பள்ளிக்கூடம் என்றெல்லாம் ஆயிடுச்சு. வெள்ளெழுத்தாரும் பிறப்பின் ஆக்கம் சொல்லிய பள்ளி நிலையினாயினும் மூக்கின் வழியிசை ஆப்பத்தும்.
6 எழுத்துக்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அவற்றை பற்றி சொல்லுகிற போது கூடுதலா ஒரு செய்தி நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். அது மூக்கொலியின் துணையோடு பிறக்கும். இந்த 6 எழுத்துகளுக்கும் கொஞ்சம் நேசல் சவுண்ட். அதனால எனக்கு பேரு மொழியில நேசல்ஸ் சொல்லும். இந்த 6 எழுத்துகள் இப்படி மூக்கொலியாலும் பிறக்கும், மூக்கொலியால் கூட பிறக்கும் என்று காட்டினார். நேசல். சரி, இப்ப இதுவரையில எல்லா எழுத்துக்கும் சொல்லியாச்சு. இந்த எழுத்துக்கள் மட்டுமே எழுத்துகள் இல்லையே, சார்ந்துவரின் மரபின் உந்தலங்கரைன்னு சொல்லியிருக்காரு. சார்ந்து வரக்கூடிய அந்த 3 எழுத்துகளுடைய பிறப்பு எப்படி அப்படின்னு கேட்டா, சார்ந்து வரின் அல்லது தமக்கு இயல்பு இல என, இலன்னு சொன்னதுனால அது பன்மை, இலதுன்னு சொன்னா ஒருமை, இலதுன்னு சொன்னா ஒருமை, காசு இலது அப்படின்னு காசு இல, காசு இல அப்படின்னு சொன்னா காசுகள் இல்லை இன்னும் பொருள். இந்த இலதுங்கிறது தெலுங்குல லேது, இலதும் லேது ஆயிட்டு. திராவிட மொழி குடும்பத்துல இதெல்லாம் இயல்பு. ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு சொற்கள்லாம் நிறைய போயிருக்கு. அதனால இவையெல்லாம் உறவுடைய மொழிகள் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. மொழி வேறுபாடுகள்லாம் இல்ல, ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. தமிழ் ரொம்ப தொன்மையான மொழி. அதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு அதுக்கு தமிழுக்கு இருக்கிறது. வேற எந்த மொழிக்கும் இப்படி ஒரு தொன்மையான வரலாறு இல்லை. அப்படி தொன்மையா இதனோடு இருந்த மொழிகள் எல்லாம் கூட இறந்து போச்சு. இவையெல்லாம் பேச்சு மொழியாக கூட இல்லை. அதனால இந்த மொழியினுடைய சிறப்பு இருக்கிறது. அதனால பிற மொழிகளை நாம குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை, அதை நாம குறையா சொல்ல வேண்டியது. தமிழ் ரொம்ப தலைமையுடைய ஒரு மொழி. ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி மாங்குடி முழுவதும் தலைவனாக உலகமுடன் நிலைய பல புகழ் சிறப்பு புலவர் பாடாது வரகையின் நிலவரை அப்படின்னு சொல்றாரு பாண்டிய அரசன் பாடுகிறான். அதனால உலகமோடு நிறைய மொழி, உலகத்தோடு பொருந்திய ஒரு மொழி. அதனால அது ஒரு காலத்துல மிக உயர்ந்த குறிக்கோள்களை சொன்ன மொழி. அது சாதி சமய வேறுபாடுகளே கருதாத ஒரு மொழி. அதை இன்றைக்கு நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படின்னு கேட்டா, இளங்கோவடிகள் சமண சமயத்தவர், அவங்க அண்ணன் செங்குட்டுவன் சைவ சமயத்தவர். ஒரு குடும்பத்துல பாருங்க. இவங்களுக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் கூலவாணியின் சீர்த்தலை சாத்தனால் பௌத்த சமயத்தவர். சமணம் பௌத்தம் சைவம் எல்லாம் ஒரு நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் இருந்திருக்காங்க. அதனால அது ஒரு வழிபாட்டு நெறி, அவ்வளவுதான் சமயங்கள். அதை கொண்டு வந்து புகுத்தி பெரிய கலவரங்கள்லாம் விளைத்தது பிற்காலத்து அறியாமை. இளங்கோவடிகள் எவ்வளவு பெருந்தன்மையா பாடுறாரு பாருங்க. திருமாலை பற்றி பாடுகிற போது வரிப்பாட்டுல ரொம்ப அருமையா சொல்லுவார் அவரு. நாராயணா நாதன் நாராயணா என்று சொல்லாத நாக்கு என்ன நாக்குயாங்கிறார். அதனால அவர் சமண சமயத்தையும் பாடுகிறார், சைவ சமயத்தையும் பாடுகிறார், வைணவ சமயத்தையும் பாடுகிறார். பெருவாயாக்கை பெரியோன் கோயில் அப்படின்னு சொல்றார். அதனால ஒரு சாதி சமய வேறுபாடுகளை செயற்கையாக மனிதர்கள் உருவாக்கி எல்லாரும் மாந்தர்கள் இயல்பாக அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சமத்துவ உணர்வு இருக்கணும். அதைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் நிறைய சொல்லுது. தொல்காப்பியத்துல பின்னால அதையும் பார்க்க போறோம். சார்ந்து வரி நல்லது தமக்கு இயல்பு இலை என தேர்ந்து வெளிப்படுத்த ஏனை மூன்றும். இந்த எழுத்துக்கள் 12 உயிர் 18 மெய் எல்லாம் பேசிட்டோம். இந்த ஏனை 3, அதாவது குற்றியல் முதல்ல சொல்லும் போது குற்றியலிகரம் தான் சொல்லணும். ஈதான் முதல்ல. குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம்னு சொல்லுவோம். இன்னைக்கு கூட ஒருத்தர் இதுல பேசும்போது தொலைக்காட்சியில ஆயுதம் ஆயுதம்ங்கிறாரு. ஆயுதம்னு அது வேற, அது வாழ்வு, இதெல்லாம் ஆயுதம். ஆயுதம் உள்ளதன் நுணுக்கம் தொல்காப்பிய பின்னால படிக்க போறோம். ஆயுதம் அப்படின்னா ரொம்ப நுணுகிய ஒலின்னு பொருள். இந்த 3ம் சார்பு எழுத்துக்கள். ஏனை 3ம் இவை எங்க பிறக்கும்னு ஒரு கேள்வி. சத்தம் சார்பில் பிறப்பொடு சிவனி. இவற்றினுடைய முதல் எழுத்துகள் எங்க பிறக்குமோ அங்கதான் பிறக்கும் அப்படின்னாரு. அங்கதான் இருக்கு நுட்பம். இவற்றினுடைய முதல் எழுத்துகள் எங்க பிறக்கும் அப்படின்னா, இப்ப ஊ
குற்றியல் புறத்துல இருக்கிற ஊ, அந்த ஊ எங்க பிறக்குமோ அங்கதான் அது பிறக்கும். ஊ எங்க பிறக்கும் அப்படின்னா ஓ அது இதழ் குவின்னு சொன்னாருங்க. அதனால அங்க அதே மாதிரிதான் பிறக்கும். ஆனா மாத்திரை குறைஞ்ச பிறக்கும். அதுதான் இலக்கணம். குற்றியல் இளமும் அப்படி, குற்றியல் வரும். ஆயுதம் எப்படி? ஆயுத கடன்களை அங்கா முயற்சி. ஆயுதம் என்பது நுணுகிய ஒலி, அது தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய எழுத்தோடு பிறக்கும். கஹு சுகுல் அப்படின்னு இடத்துல பக்கத்துல வரக்கூடிய எழுத்துகளுக்கு தகுந்தாற் போல அவை பிறக்கின்ற இடத்தில் பிறக்கும். இதுதான் இலக்கணம். இப்ப எழுத்து உடையதெல்லாம் சொல்லியாச்சு. ஒரு வேறுபாட்டை சொல்ல போறேன். என்ன வேறுபாடு? வடமொழி எழுத்துகளுக்கும் இதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. வடமொழியில பார்த்தா க க க 4 எழுத்துகள் இருக்கு. தமிழ்ல இல்லையேன்னு கேட்க கூடாது. தமிழ்ல ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா அது ஒரு குறைவு இல்லை. அது சொற்கள்ல எந்த இடத்துல வருகிறதோ அதற்கு தகுந்தாற் போல அந்த ஒலி வேறுபாடு வரும். இதற்கு தனி ஒரு வரி வடிவம் வேண்டியது என்பது தமிழர் கோட்பாடு. பக்கம் என்ற இடத்துல கே என்ற ஒலி, பகல் என்ற இடத்துல ஹெச் என்ற ஒலி, பங்கம் என்று வருகின்ற இடத்துல ஜி என்ற ஒலி. அதனால பக்கத்துல அதுதான் நம்ம மெய்மயக்கத்துல படிச்சோம். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம்ங்கிற இடத்துல இவற்றையெல்லாம் நாம படித்திருக்கிறோம். அதனால நினைவில் வச்சுங்க. எல்லா எழுத்தும் வெளிப்பட கிடந்து சொல்லிய பள்ளி எழுதரு வழியில் பிறப்பொடு விடுவழி உணர்ச்சி வாரத்தின் அகத்தெழு வழி இசை அறிந்தவனாடி அழகிற்கோணம் அந்தானது மறைத்தே. இந்த மாத்திரை ஒழிக்கும் போது வடமொழியாளர்கள் தங்களுடைய மந்திரங்களை சொல்லுகிற போது என்ன செய்வார்கள் என்றால், நாம ஒலி வந்த பிறகு கா குரில் இதுக்கு ஒரு மாத்திரை, கா நெடில் 2 மாத்திரைன்னு சொல்றோம். அவங்க அப்படி சொல்றது இல்ல. உள்ளார வருகின்ற காற்றை அவர்கள் அளக்கிறார். எப்படின்னு கேட்டா, ஜனனி ஜென்ம சௌக்ஷாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் அப்படின்னு வர்ற போதெல்லாம் பார்த்தா ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தாற் போல காற்று ஒலி மாறுபடுவதை அளந்து சொல்லுவது அந்தணர் மறைப்பு, அந்தணருக்குரிய முறை. அது சொல்லுக்கு புறம்பான ஒலியை, சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஒலியை அதை அளந்து சொல்கிறார்கள். ஏன்னு கேட்டா அங்க எழுத்து வழக்கு இல்லாம போச்சு, எல்லாம் பேச்சு வழக்கிலேயே கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் மனோன்மொழி சுந்தரம் பிள்ளை சொல்லுவாரு, கணம் தடை என்று உருவேற்றி அப்படின்னாரு. மந்திரங்களை எப்படி படிப்பாங்க? கணம் ஒரு முறை முந்திரி சொல்றது, சடைன்னு ஒரு முறை நினைவு வச்சுக்கிறதுக்கு. எப்படின்னு கேட்டா, ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுங்க, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வெல்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு பாட்டு பூரா 4 அடியில் சொல்லி மறுபடியும் வானவர் ஆன வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கணம். அப்படி படிக்காம வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் அப்படின்னு ஒவ்வொரு அடியும் தோறும் சொல்லி சொல்லி சடை பின்றது மாதிரி மாத்தி 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 சொல்லிக்கிட்டே போனா அது சடை. அப்படி படிக்கிறது. இதெல்லாம் அளந்து சொல்லுகின்ற சொல்லுக்கு புறத்தே இருக்கின்ற ஒலியை அளத்தல் அந்தானது மறைத்து. எல்லா எழுத்தும் வெளிப்பட கிடந்து வெளிப்பட சொல்லி சொல்லிய பள்ளி எழுதரு வழியும் உள்ளே வருகின்ற அந்த காற்றில் பிறப்போடு விடுபடி உணர்ச்சி வாரத்தின், உணர்ச்சின்னு மாறுபாடு. ஒரு ஒலிக்கும் ஒரு ஒலிக்கும் உள்ள வேறுபாட்டை அகத்தெழு வழியிசை அறிந்தவ நாடி, உள்ளே இருந்து வருகின்ற ஒலியினை குற்றமில்லாமல் நாடி அதனை அளத்தல் அந்தனர் மறைத்து. சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மறை. அகுதி இவன் உவராது. அங்க அந்த மாதிரி அளக்கிற வேலை இங்க இல்லை. அதாவது பொருளுடைய எழுத்துக்களை மட்டுமே, ஆங்கிலத்துல சொன்னா ஒரு ஒலி பொருள் தருகின்ற ஒலியாக இருக்கணும். பொருள் தருகின்ற ஒலி, மொழி எல்லாம் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. பொருள் தருகின்ற ஒலி, அலை என்பதற்கும் ஆலை என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. பொருளை வேறுபடுத்துகிறது. ரெண்டும் ஆளா வேறுபாடு செய்கிறது. அலை வேற, ஆலை வேற. அதனால பொருள் வேறுபாடு செய்யக்கூடிய ஒலிகளை மட்டுமே அளப்பது, மாத்திரையால் அளப்பது தமிழ் நெறி. அந்த எழுத்துகளுக்கு அப்பாற்பட்ட நாம் ஒலிக்கக்கூடிய, ஏற்ற இறக்கமாக ஒலிக்கக்கூடிய அந்த ஒலியையும் அளப்பது அந்தணர் மறைப்பு. அது இவன் ஓல.
அங்கு அது இங்கு சொல்லாமல் எழுந்து புறத்திசைக்கும் மெய்தரு வரிசை எழுந்து புறத்தே எழுத்தாக வரக்கூடிய ஒலியினை அளப்பதுதான் இங்கு நுவன்றிசினே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னார். அதனால ஒரு வேறுபாடு, ஒரு மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒப்பியல் முறையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை ரொம்ப அழகாக உணர்த்தி இருக்கிறார். அதனால இவ்வாறு எழுத்துகளுக்கு இருக்கக்கூடிய பிறப்பு முறையை நன்றாக உணர்ந்து நாம பார்த்தா ஒவ்வொரு பின்னால நாம பல இடங்கள்ல இந்த இலக்கணத்தை பொருத்தி பார்க்க போறோம். இதுல ஒன்று மட்டும் நினைவு வச்சுங்க, இந்த பிறப்பியை நான் சொன்னதில்ல 83வது நூற்பா, அடுத்தது 83வது நூற்பா, அப்புறம் 94வது நூற்பா, 95வது நூற்பா, 96வது நூற்பா. இந்த நூற்பாக்களை இந்த என்னுடைய இந்த நூற்பாக்களை நன்றாக நெட்டுரு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் 101வது நூற்பா. இந்த நூற்பாக்கு மிக மிக மனதில் இருக்கணும் எப்பவும், பின்னால பல இடங்கள்ல. 101வது நூற்பாவை குற்றியல் உர புணரியல் பாடம் பார்க்கும்போது அங்க பார்க்க போறோம். அதே போல மற்றவற்ற உயிர் மயங்கியலையும் புள்ளி மயங்கியலையும் பார்க்க போறோம். அதனால அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடி இந்த வினாக்களுக்கெல்லாம் விடைகளை நான் கார்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிட்டு இருக்கிறேன். இப்ப 2 நாட்களா அனுப்பி இருக்கிறேன். சில வினாக்கள் இருக்குன்னா அவற்றையும் இதனால அனுப்புவேன். அதோட இப்ப முன்பே சொன்னா தேமா, புளிமா, கருவிளம், பூவிளம் என்று 4 அசைக்குரிய வாய்பாடுகளை சொல்லியிருக்கிறேன். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிளம், நிறை நிறை கருவிளம். இந்த வாய்பாடு எளிது, ரொம்ப இத நீங்க எழுதி வைத்திருப்பீர்கள். இப்ப இந்த வாய்பாட்டுல வச்சு ஒரு பாட்டு எழுதி பார்த்தா என்ன அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா செய்யுளியல் பார்க்க போறோம் பின்னால. அதுக்கு முன்னால இங்க இருந்தே தொடங்கிட்டா ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்துக்காட்டு பாடலாம் பார்க்கும் போதெல்லாம் அந்த பயிற்சி வரும். அதற்குதான் ரொம்ப எளிய ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். இப்ப பாரதியெல்லாம் எண்ணியே முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லா நினைச்சு பாருங்கப்ப. எண்ணிய அப்படின்னா அது என்ன வாய்ப்பாடுங்கிறத நீங்க பாருங்கப்ப. எண்ணிய, நேர் நிறை கூவிளம், முடிதல், நிறை நேர், புளிமா, வேண்டும், நேர் நேர் தேமா. அவ்வளவுதான். 6 சீர் வருது, வரணும். முதல்ல ஒரு அடின்னா 6 சீர் வரணும். அப்படி இப்ப பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பை எடுத்துட்டீங்கன்னா அதுல அரிசீர் வருஷம் நிறைய இருக்கு. எந்த பாட்டை வேணாலும் நீங்க எடுத்துங்க. அருவிகள் வைரத்துங்கள், அருவிகள் அப்படிங்கிறது கருவிளம், வைர அப்படிங்கிறது தேமா, பொங்கல்ங்கிறது தேமா, அடர்குடி அது கருவிளம், பச்சை அது தேமா, பட்டே அது தேமா. அதனால 2 அசையினாலே வரக்கூடிய 6 சீர் இத முதல்ல எழுதி பாருங்க. நீங்க எந்த பொருளையாவது எழுதலாம். மகளே வெள்ளி நாளை மறுநாள் பள்ளி செல்வாய், இது அரிசி சரியா வச்சுப்பார். இப்ப உங்க பொண்ணுகிட்ட அப்படி நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க. அதான் இதுக்கு பேரு அரிசீர் விருட்டம். இந்த அரிசீர் விருட்டத்துக்கு வேற இலக்கணம் இருக்கான்னு கேட்டா முதல்ல இந்த இலக்கணத்தை பாருங்க. பாரதியினுடைய பாட்டுல எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும், அந்த பாட்டை பாருங்க. அல்லது அழகின் சிரிப்பில எடுத்துட்டு அருவிகள் வைரத்துங்கள், அடர்கொடி பச்சைப்பட்டே, குருவிகள் தங்க கட்டி, குளிர்மலர் மணியின் குப்பை, எருது மேல் பாயும் வேங்கை, நிலவு மேல் எழுந்த மின்னல், சரிகலாம் ஒளிசேர் தங்க தகடுகள் பாரடானி. இப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டை ஒரு 10 தடவை நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா 11வது பாட்டை நீங்க எழுதலாம். இது ஈரசை அரிசீர். 2 அசையா வருவது 6 சீர். எந்த 2 அசையா வேணாலும் எல்லாமே சேமாவாகவும் எழுதலாம், எல்லாமே புளிமாவாகவும் எழுதலாம், கலந்தும் எழுதலாம்.
இந்த மாதிரியாக ஒரு யாப்பத்தான் முதல்ல கத்துக் கொடுக்கணும். பாட்டு எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இதைத்தான் முதல்ல அரிசியில் விருத்தம் தான் சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல எடுத்த உடனே வெண்பாவுல போய் மோதக்கூடாது. வெண்பா கடினமான யாப்பம், எப்படிப்பட்டவர்களையும் அது கவிழ்த்து விடும். அதனால அது பயிற்சியினால வெண்பா அதற்கு பிறகு மிக எளிதாக வரும். கடைசியில வெண்பா படிக்கும். முதல்ல அரிசியில் விருத்தம் தான் கற்றுக் கொடுக்கணும். அதனால இந்த அரிசியில் விருத்தத்தை கற்றுக்கொள்வதற்காக சொல்லி இருக்கிறேன். இதனால இந்த வாய்ப்பாட்டை பற்றி அதாவது சரியான ஒரு பாட்டையும் வேண்டுமானால் அதற்கு பிறகு அவருக்கு அனுப்பி வைப்பா, அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால இந்த வகையில இப்போது பிறப்பியல் நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்தது புணரியல் என்ற ஒரு இயல். இந்த 4 வகுப்புகள் இங்கிருந்து நடக்கும். இந்த மாதமும் அடுத்த மாதமும் 4 வகுப்புகள் நடக்கும். இந்த 4 வகுப்புகள்ல புணரியல் முடிந்து தொகை மரபு முடிஞ்சிடும். அதாவது ஒரு மொழிக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு பகுதி இது. அதுவும் புணரியல் தொகை மரபு மிக மிக இன்றியமையாதன. அத நாம அடுத்த வகுப்புல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னால முன்னுரையாக இந்த புணரியல் குறித்த சில செய்திகளை நான் சொல்லுகிறேன். இந்த புணர் என்பதற்கு இலக்கண குறிப்பு சொல்லும் போது நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சில இலக்கண குறிப்புகள் இந்த புத்தகத்தையும் உங்கள்கிட்ட பெற்றிருப்பீர்கள். அனைவருக்கும் தமிழ் இலக்கணம்ங்கிறதுல இந்த தொழிற்பெயர்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தொழிற்பெயர்னா, நடத்தல், ஆடுதல், பாடுதல், கேட்டல், கூறுதல், செல்லுதல், போதல், வருந்துதல், கேட்டல், கிளைத்தல், உறங்குதல், இது எல்லாமே தொழிற்பெயர் தான். என்ன தொழிற்பெயர்வை எல்லாம்? அல்லீட்டு தொழிற்பெயர். அல்லுன்னு முடிதில்லை. அதனால எழுதல், உறங்குதல், பாடுதல், ஆடுதல், பேசுதல் எல்லாம் அல்லீட்டு தொழிற்பெயர். இதுக்கு பேரெல்லாம் அல்லீட்டு தொழிற்பெயர்னு சொல்லுங்க. இது அல்லாத தொழிற்பெயரும் இருக்கு. அப்படின்னு கேட்டா புணர்ச்சி அப்படின்னு, அதுவும் தொழிற்பெயர் தான். காட்சி, புணர்ச்சி, இது இப்படி சீல முடியக்கூடியதும் பலரும் தொழிற்பெயர் இருக்கும். வேறு எழுத்துல முடியதும் இருக்கு, தொழிற்பெயரும் இருக்கு. இது வேறு தொழிற்பெயர்னு சொல்லுவோம். சரி, தொழிற்பெயர்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு உடன்பாட்டு தொழிற்பெயர், இன்னொன்னு எதிர்மறை தொழிற்பெயர். வாரம் அப்படின்னா வராதுன்னு பொருள், எதிர்மறை தொழிற்பெயர். கேளல் அப்படின்னு எதிர்மறை, அல்லியிற்று எதிர்மறை தொழிற்பெயர். அல்லியிற்றுன்னு சொன்னாங்க, அல்லியிற்று எதிர்மறை தொழிற்பெயர். அதனால உடன்பாட்டு தொழிற்பெயர் கேட்டல் என்பது உடன்பாட்டு தொழிற்பெயர். அதே போல எதிர்மறை தொழிற்பெயர் வேற இதிலே வரும். கேளாமைங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். அதனால அப்படியெல்லாம் வரும். இந்த இடத்துல புணரியல்னு சொல்லுகிற போது புணர்ச்சி அப்படிங்கிறது தொழிற்பெயர். புணர் அப்படின்னு மட்டும் சொன்னா முன்னிலை ஏவல், அது செய் அப்படிங்கிறது. அதனால கேள், பாடு, ஆடுங்கிற மாதிரி புணர் அப்படின்னா ஒன்றாக கூடுன்னு பொருள். ஒன்றாக கூடு என்று பொருள். அது முன்னிலை ஏவல்னு சொல்லும். முன்னிலை ஏவலுக்கு வேற எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டா, நட, வா, மடி, சி, விடு, கூ, வே, வை, நோ, போ, பின், திரும்பு, இதெல்லாம் முன்னிலை பெருநிலைவினை பகுதி, முன்னிலை ஏவல் இதெல்லாம். இப்ப புணரியல் என்பது சொற்கள் 2 ஒன்றாக சேருவதை பற்றிய இயல். 2 சொற்கள் ஒன்றாக சேரும். இது ரொம்ப இயல்பாக அமைந்தது இந்த தமிழ் மொழியில, மிக இயல்பாக அமைந்தது. அதுல கயிறு 2 முடிச்சு போடுறது மாதிரி, ஒரு கயிற்றினுடைய கடைசி பகுதி, இன்னொரு கயிற்றினுடைய முதற் பகுதி. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கயிற்றினுடைய கடைசி பகுதியையும் இன்னொரு கயிற்றினுடைய முதற் பகுதியும் தான் நம்ம முடிச்சு போடுறோம். இந்த கயிற்றினுடைய கடைசி பகுதியை போல ஒரு சொல்லினுடைய கடைசி பகுதி, அதுக்கு பேரு நிலைமொழி ஈறு. நிலைமொழி ஈறு, ஈறுங்க கடைசி, நிலைமொழி ஈறு. சரி, வருகின்ற கயிறு இருக்குத,
அந்த கயிற்றினுடைய முதல் பகுதி போல ஒரு சொல் வரக்கூடிய சொல் இதோடு சேருவதற்காக வருகிறது. அந்த சொல்லினுடைய முதல் பகுதிக்கு பேரு வருமொழி முதல். நிலைமொழி ஈறு, வருமொழி முதல். இந்த ரெண்டும் தான் நம்ம சேர்க்க போறோம். சொல்லு ரெண்டையும் முழுமையா சேர்க்கறது இல்லை. இந்த சொல்லினுடைய கடைசி பகுதி, அந்த சொல்லினுடைய முதல் பகுதி, ரெண்டையும் போட்டு முடிச்சு போறோம். இத பற்றி சொல்லி இப்படி முடிச்சு போடுகிற போது என்ன ஆகும்னு கேட்டா, புதிதா ஒரு எழுத்து வரும், அல்லது இருக்கிற எழுத்துல ஒன்று போகும், அல்லது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும், அல்லது அப்படியே இருக்கும், எந்த மாற்றமும் இல்லாம இருக்கும். இந்த 4 வகையான மாற்றங்களைத்தான் இந்த புணரியல்ல சொல்ல போறாங்க. ரொம்ப மிக மிக இன்றியமையாத ஒரு பகுதி. பெரிய புலவர்கள் எல்லாம் எப்படி இவற்றையெல்லாம் தேர்ந்து கற்றார்கள் பெரிய வியப்பு. முகவை மாவட்டத்தினுடைய, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் இப்ப சொல்றாங்க, முகவை மாவட்டத்துல சேதுபதிகள் அரசாண்ட காலத்தில் ஒரு கவியரசர் ஒருத்தர் இருந்தார். இந்த கவியரசர் அந்த காலத்துல கவி சக்கரவர்த்தி, கவியரசர் அவங்க எல்லாம் ரொம்ப எல்லையில்லா பெரும்புலமை படைத்தவர். ஒரு நாளைக்கு 100, 200, 500 பாட்டெல்லாம், மகாத்மான் ஒரு நாளைக்கு 800 பாட்டு கூட எழுதியிருக்காரு, சொல்லியிருக்காரு. எழுதல, சொல்ல எழுதணும். அவ்வளவு வேகமாக முகவை மாவட்டத்துல ஒரு பிறவி குருடர், விழி இல்லாதவர், அவரு அரசரை பார்க்கறதுக்காக போன போது அரசர்கள் எப்பவுமே இந்த விழி இல்லாதவர்களை பார்க்க மாட்டாங்க. வந்திருக்கிற ஒரு புலவர்னு சொன்ன உடனே அவர் உட்கார வச்சு முன்னாடி ஒரு திரையை போட்டு அப்புறம் அரசர் வந்து உட்கார்றாரு. திரைக்கு அப்பால இருக்கிறார் புலவர். அப்ப அந்த சபையில என்ன நடக்க போகுதுன்னா, விஸ்வநாத கவின்னு ஒரு கவிஞர் ஒரு நூலை அரங்கேற்றுகிறார். அந்த அதுக்கு 102 பாட்டு இருக்கு. அதுல அந்த 102 பாட்டை அப்படியே நிதானமா அவர் ஒவ்வொன்னா சொல்ல அவள் கூட கேட்டுட்டு இருக்கு. இந்த உட்கார்ந்து இருக்கிற இந்த புலவருக்கார திரைக்கு பின்னால அவருக்கு பேர் மாம்பழ கவிச்சிங்க நாவலர். கேள்விப்பட்டிருக்கிறார், மாம்பழ கவிச்சிங்க நாவலர். அந்த மாம்பழ கவிச்சிங்க நாவலர் என்ன பண்ணாரு, தன்னை இப்படி திரைக்கு பின்னால கண்ணுலேங்கிறதுக்காக உட்கார வச்சிருக்கிறாங்கன்னு வருத்தம். அவர் இந்த வருத்தத்தை எப்படியாவது காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இந்த நூலை விஸ்வநாத கவி 102 பாடல்களையும் சொல்லி முடித்த பிறகு அரசர் கேட்டார், திரைக்கு பின்னால் இருக்கின்ற புலவரே, இந்த நூலை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டார். அதுக்கு மாம்பழ கவிச்சிங்க நாவலர் சொன்னார், இதை பற்றி என்னிடம் நீங்கள் கருத்து கேட்க வேண்டியதில்லை, ஏனென்றால் இது நான் பாடிய நூல்னார். விஸ்வநாத கவி அதிர்ச்சி அடைந்தார். அரசர் கேட்டார், என்ன அப்படி சொல்றீங்களே, இப்ப கேட்டு பாருங்க, எந்த பாட்டை சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன், நான் எழுதுன நூல். ஆனா அவரை சொல்லுங்க முடியாது. விஸ்வநாத கவி சொன்னார், நான் எழுதியிருக்கிறேன், ஆனா எல்லா பாட்டும் எனக்கு எப்படி நெட்டுருவா இருக்கும் இல்ல. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இப்பதானே நீ படிச்ச, இப்பதானே அவர் கேட்டார், எப்படி 102 பாட்டையும் அவர் நினைவில் வச்சிருக்க முடியும்? அதனால அவர் எழுதியதான் இருக்கும். விஸ்வநாத கவி கையெழு நிலையில் இருந்தார், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்ப அரசர் கேட்டார், அன்பார்ந்த மாம்பழ கவிச்சிங்க நாவலரே, அன்பு கூர்ந்து சொல்லுங்கள், இதுல ஒரு தெளிவான ஒரு விடை சொல்லுங்கள். மாம்பழ கவிச்சிங்க நாவலர் சொன்னார், திரைமறைவுக்கு பின்னால் உட்கார வைத்த சிறுமை நோக்கி யான் இந்த பாடல்கள் என்னுடையவை என்று சொன்னேன். எனக்கு இறைவன் கொடுத்த ஆற்றல் என்னவென்றால், எத்தனை 100 பாடல்களை ஒரு அவையில் இசைத்தாலும் அவை அனைத்தும் என்னுடைய உள்ளத்திலே பதிவாகிவிடும். நான் ஒரு ஏகசந்த கிரகி அப்படின்னு சொன்ன உடனே அரசர் திரையை அகற்றினார். அப்படியெல்லாம் படிக்கணும், படிச்சா அதுதான் படிப்பு. ஆயிரக்கணக்கான பாடல்களை நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்வது என்பது ஒரு விழி இல்லாதவருக்கு கூட முடிந்தது என்றால், 2 விழியும் படைத்தவருக்கு எப்படி இருக்கணும்? அப்படி கற்கக்கூடிய அந்த ஆற்றல் வாழ்ந்த பெரும்புலவர்கள் எழுதிய இந்த நூல்களை எல்லாம் பார்த்தா ஒரு சிறு பிழை கூட இந்த புணர்ச்சியில் எல்லாம் வரல. அவ்வளவு தெளிவா இருக்கிறது. அந்த பிரித்தும் படிக்கலாம், சேர்த்தும் படிக்கலாம், அவ்வளவு சரியா. மகாத்மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய எந்த நூலை எடுத்தாலும் அது மிக அருமையாக அந்த இலக்கண கட்டுக்கோப்பு இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடியதை நாம் இந்த புணரியல் கொண்டு நாம் உணர போறோம். அங்கிருந்து முடிந்த வரையில சில இலக்கிய எடுத்துக்காட்டுகளையும் நாம் சொல்லிக் கொண்டு போனால் தான் அது விளங்கும்.
அப்ப இந்த புணரியல்ல முதல்ல எடுத்த உடனே நாம பார்த்த போது ஒரு செய்தி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். அதாவது நிலைமொழி ஈறு வறுமொழி முதல் என்று ரெண்டும் நான் சொன்னது உங்களுக்கு பொருள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் தொல்காப்பியர் இதற்கு என்ன கலை சொற்களை, இலக்கண கலை சொற்களை பயன்படுத்துகிறார் என்றால், நிறுத்த சொல். நிறுத்த சொல்ங்கிறது நிக்கிற சொல். ஒரு சொல்லு நிக்கிறது. அடுத்தது அதனை நோக்கி இன்னொன்று புணர்ச்சிக்காக வருகிறது. அந்த சொல்லு பேர் குறித்து வரு கிளவி. இது நிறுத்த சொல், அது குறித்து வரு கிளவி. அதுலயும் கூட இலக்கணம் இருக்கு. அப்படின்னு கேட்டா நிறுத்த சொல் அப்படின்னா நிறுத்தங்கிறது பெயரடை, இது பெயரச்சம். நிறுத்த என்பது பெயரச்சம். குறித்து வருகிழவிங்கிறது வினைத்தொகை. வருகிழவிங்கிறது வினைத்தொகை. அதெல்லாம் நான் பின்னால நிறைய விலைக்கு சொல்ல போறேன். அவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த பகுதி வரையில நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ரெண்டு கலை சொற்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதாவது நிறுத்த சொல், குறிச்சுவது கிளவி. இந்த ரெண்டு சொற்களை வைத்துதான் இந்த புணரியல் என்ற அந்த பகுதியை நாம பார்க்க போகிறோம். அதனால இதுவரையில உள்ள இந்த பகுதிகளிலும் நுண்மரபு, மொழிமரபு, பிறப்பியல் வரையில 3 இயல்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை எல்லாம் தொகுத்து நம்ம கார்த்தியிடம் கொடுத்திருந்த அவர் எனக்கு அனுப்பியிருந்தாருன்னா அதுக்கு பிறகு அதற்குரிய விடைகளை வருகின்ற வகுப்புகள்ல பார்க்கலாம். 4 வகுப்புகள் தொடர்ந்து இந்த புணரியலும் தொகை மரபும் நிறைவேறும். மிக்க நன்றி.